யுகங்கள்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப பிரதானமான புகழ்பெற்ற யுகம் எதுன்னு கேட்டுட்டா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. பகவான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் எடுக்கிறார். சம்பவாமி யுகே யுகே இல்லையா? அதில் ரொம்ப சிறப்பான யுகம்னு நம் ஆழ்வார் பெருமக்கள் சொல்றது எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா துவாபர யுகமா. துவாபர யுகத்துக்கு அப்படி என்ன சிறப்பு கேட்டா எல்லா யுகங்களிலையும் பகவான் பூர்ண அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலை நாட்டுறார். ஆனா துவாபர யுகத்தில் அந்த பகவான் ஆச்சாரியனாக இருந்து அதை செய்யறார். கீதாச்சாரியனாக சுவாமி வந்து வாழ்ந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் தர்மத்தை போதிக்கிறார். சுவாமி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டே இருந்தார். எங்க நமக்கு ஆச்சாரியனா இடம் கிடைக்கும், நம்ம சொல்றது யார் யாரு கேட்பா அப்படின்னு சுவாமி பார்த்துட்டே இருந்தாரா. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற உடனே பகவத்கீதையை சுவாமியை உபதேசிக்கிறார் அர்ஜுனன். அர்ஜுனன் மூலமாக நாம் எல்லாருக்குமே உபதேசிக்கிறார். அப்படி துவாபர யுகத்தில் விசேஷமாக பகவான் ஆச்சாரியனாக அவதாரம் எடுத்த போதிலும், ஆச்சாரியனாக கீதாச்சாரியனாக இருந்த போதிலும், அந்த பகவான் தன்னுடைய பூஜை அறையில சுவாமி நிர்மாணித்த துவாரகாபுரியில தன்னுடைய பூஜை அறையில ஒரு மூர்த்திக்கு பூஜை பண்ணார். அதே மூர்த்திக்கு தேவகி வசுதேவர் அவர்கள் இருவரும் பூஜித்திருக்கிறார். சுவாமியுடைய வம்சத்தில் வந்தவர்கள் யாதவர்கள் அந்த மூர்த்திக்கு பூஜை செய்திருக்கிறார்கள். புத்தவர் பகவானுக்கு ரொம்ப நெருக்கமானவர். சதா சர்வகாலம் பகவானை நினைச்சுட்டு இருக்கிற அந்த புத்தவர் கிட்ட பகவான் அந்த மூர்த்தியை கொடுத்து பூஜை பண்ணிருக்கிறார். புத்தவர் அந்த மூர்த்திக்கு ரொம்ப சிறப்பா பூஜை பண்ணிட்டே இருக்கார். இப்படி பல காலம் பூஜை பண்ணி 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 துவாபர யுகம் நிறைவு பெறும் முடிவு பெறும் காலம் வருது. மகா பிரளயம் ஏற்படுறது. இந்த அனந்த கோடி ஜீவராசிகள் இருக்கும் இந்த உலோகமே அந்த பிரளயத்தினால் அழிந்து விட்டாலும் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்துக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த விக்கிரகம் துவாரகாபுரியிலிருந்து தெற்கு நோக்கி அந்த பிரளய ஜலத்தை அழிச்சுட்டு வந்து தேவ குருவான பிரகஸ்பதியாலும் வாயு பகவானாலும் கண்டெடுக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இவ்வளவுதான் இருப்பார் சுவாமி. கிட்டவே பார்த்தோம்னா இவ்வளவுதான் இருப்பார். ஒரு மினியேச்சர் மகாவிஷ்ணு மாதிரி இருப்பார். குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதால் அந்த அப்பனுக்கு ஸ்ரீ குருவாயூர் அப்பன் என்ற நாமம் வருது. அந்த கஷேத்திரமும் ஸ்ரீ குருவாயூர் என்று அழைக்கப்படுகிறது. இன்று வரை பல பக்தர்கள் சுவாமியின் சன்னிதானத்துல வந்து நின்று நன்றி கூறும் பாவனையில் பகவானுக்கு நன்றின்னு வாயால சொல்ல முடியுமா? நன்றி கூறும் பாவனையில் கோவிந்தா குருவாயூரப்பா கிருஷ்ணான்னு கதறிந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உருகாத இதயமே இருக்காது. கேட்டதை கேட்ட பொழுதில் கொடுப்பவர் ஸ்ரீ குருவாயூரப்பா. இப்படி பகவானிடத்தில் பல லீலைகளை நாம் கண்டாலும் மிக மிக பிரதானமாக இருப்பது ஸ்ரீ நாராயண பட்டத்திற்கு பகவான் செய்த காருண்யம். அதே கேரள தேசத்தில் பாரதப்புழை என்கிற நதிக்கு அருகாமையில் மேற்பத்தூர் என்ற கிராமத்தில் நம்பூதிரி
சூத்ரி வம்சத்தில் பிறக்கிறார் ஸ்ரீ நாராயண பட்டதிரி அவர்கள். அவருக்கு இளம் வயதிலிருந்தே இலக்கிய பாவம் ஜாஸ்தி, இலக்கண ஞானம் ஜாஸ்தி, இதிகாச புராணங்களை கற்று தேர்ந்தவர். எப்படி சொல்லணும்னா, ஒரு வார்த்தையை அவரை நாம சொன்னோம் அப்படின்னா அந்த வார்த்தையை எந்தெந்த பதத்துல எந்தெந்த டென்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன பொருள்ல அதை பிரயோகப்படுத்த முடியுமோ அப்படி சொல்வாராம். கிருஷ்ணே ரக்ஷகுமாம் சராசர குரு கிருஷ்ணம் நமஸ்யே சதா கிருஷ்ணே நைவ சுரக்ஷிதோகம் சக்ரத கிருஷ்ணாய தர்க்கமானக. அந்த கிருஷ்ண அப்படிங்கிற பதத்தை வச்சுட்டு எத்தனை டென்ஸ்ல அதை ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லலாமா, பேசிவ் வாய்ஸ்ல சொல்லலாமா என்ற அளவிற்கு சமஸ்கிருதத்தை ஆராய்ந்தவர், தெரிந்து கற்றவர் ஸ்ரீ நாராயண பட்டதிரி. அந்த கிருஷ்ணன் என்னை ரட்சிக்கிறார், கிருஷ்ணன் தான் நமக்கு குருவாக இருக்கிறார், அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரங்கள், அந்த கிருஷ்ணனால் தான் தேவர்கள் இந்த அனைத்து அகில உலகங்களும் ரட்சிக்கப்படுகின்றன, அந்த கிருஷ்ணரே என் மனதில் குடிகொண்டு இருக்கிறார். அந்த கிருஷ்ணங்கிற நாமத்தை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்றார். தெரிந்து கற்றவர் என்பதால் வியாக்கரண பண்டிதராக இருக்கிறார். பிரக்ரியா சாவஸ்வம்ங்கிற நூலை எழுதியிருக்கார். தேவி பக்தராகவும் இருந்து ஸ்ரீபாத சக்கரையையும் அவர் எழுதியிருக்கார். பல நூல்களை அவர் இயற்றி இருந்தாலும் தங்க மகுடத்துக்கு ரத்தினம் பதித்தது போல் இருப்பதுதான் ஸ்ரீ நாராயணியம். அவருக்கு கர்ம வசத்தால் தீராத வாத ரோகம் ஏற்படும். அந்த வாத ரோகத்தை சரி செய்து கொள்வதற்காக எல்லா இடங்களுக்கும் போறார், எல்லா மருத்துவமனைகளுக்கும் போறார், எல்லா டாக்டர்களையும் பார்க்கிறார், எவ்வளவோ சிகிச்சை முறைகளை கையாண்டும் அவருடைய வாத ரோகம் சரியாது. பல ஜோசியக்காராட்ட போறார், பல ஜோசியர்களையும் போய் பார்க்கிறார், ஜாதகத்தை குறித்து எப்படி எல்லாமோ அலசி ஆராய்ந்து பார்த்தாச்சு. இந்த கட்டத்தில் ஏதாவது உட்கார்ந்து பார்த்தும் அவருடைய ரோகம் சரியாது. இப்போ கடைசியா என்ன ஆகுது, நாளாக நாளாக அவருடைய கை கால்களை கூட அசைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. இங்கிலீஷ்ல ரியூமட்டிசம்னு சொல்றோம் இல்லையா, முடக்குவாதம். அது வந்துருக்குன்னா கை கால்களை கூட அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட கொடிய நோய் மிகவும் பயங்கரமானதாக ஆகிவிட அவருக்கு ஏதாவது வேணும்னா கூட அவர் தூக்கிட்டு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு கஷ்ட காலம் அவருக்கு வந்துட்டு, சரி கடைசியா ஒரே ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு ஒரு ஜோசியர்கிட்ட போறா. அவரையே தூக்கிட்டு போறா. அவரோ பிரச்சனம் பார்க்கிறவராம். அப்படி ஊட்டி பிரச்சனம் பார்க்கிறார். அப்படி பார்த்ததுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மீனை தொட்டு கூட்டு அப்படின்னு. கூட வந்தவர்களுக்கெல்லாம் கோபம் வந்து, இவரோ ஒரு பிராமணர், எப்படி ஒரு மீனை சொல்ல முடியும், தோஷமாயிட்டாரா, இவர் வேணும்னே சொல்றாரோன்னு கோபம் வந்துட்டு. ஆனா பட்டதிரி சுவாமிகள் புரிஞ்சுட்டார். ஜோசியர் என்ன சொல்றார், மத்ஸ்யாவதாரத்துல தொடங்கி பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் பாடு அப்படின்னு பகவான் சொல்வதாக உணர்ந்து கொண்ட பட்டதிரி தன் அழைச்சிட்டு போக சொன்ன இடம் தான் குருவாயூர். அப்படி பகவானுக்கு முன்னாடி அவரை நிறுத்தி வைக்கிறார். இன்று வரை நாம் குருவாயூருக்கு சென்று ஸ்ரீ அப்பனை சேவிக்கும் பொழுது முதல்ல பக்தரை தான் பார்ப்போம். நாராயண பட்டதிரி சுவாமிகள் அமர்ந்திருந்த அந்த இடம் முதல்ல வரும். அந்த இடத்தை சேவிச்சுட்டு அப்புறமா போய் தான் நம்ம பகவானையே பார்ப்போம். முதலில் பகவான் சன்னிதானத்தில் பக்தனுக்கு தான் முதலில். அப்படி அவரை பார்த்துட்டு போவோம். அப்படி அவர் நாராயணியத்தை இயற்றும் பொழுது தசகம் தசகமா இயற்றார். அப்படி ஒவ்வொரு தசகம்னா 10 ஸ்லோகங்கள் இருக்கும். அப்படி ஒவ்வொரு தசகமும் அவர் இயற்றி சுவாமி அப்படி பார்ப்பாரா, சுவாமி பார்க்கறாரான்னு பார்ப்பாரா. அப்படி சுவாமி உள்ள இருந்து தலையை அசைச்சு அங்கீகரிச்சாதான் இவர் அடுத்த தசகத்துக்கே போவார். இல்லாட்டி அன்னைக்கு அவர் பாட மாட்டார், எழுத மாட்டார், சாப்பிட மாட்டார், ஒன்றுமே பண்ண மாட்டார். அப்படியே இருந்துவார். சுவாமி அங்கேயும் ஓகேன்னு சொன்னாதான் நெக்ஸ்ட் போவார். அவர் ஒண்ணுமே சொல்லலைன்னா இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். இவர் ஆரம்பிக்கும் பொழுது சுவாமியோட பரிபூர்ண ஆனந்தமா இருந்தார். பகவான் பக்தனோடு பேசியதுதான் நாராயணியம். பக்தன் பகவானை பத்தி சொல்றது மட்டும் கிடையாது. அப்படி இவர் பார்த்ததுமே சுவாமி சிரிச்சுட்டே இருந்தாரா, இவ்வளவு அழகா இருக்காரு. சாந்திர ஆனந்தத்தோட ஆரம்பிக்கிற சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபவிதம் கால தேசாவதிவ்யா நிர்முக்தம் நித்யமுக்தம் விகாமசர சஹஸ்ரேன நிர்வாஸ்யமானம். அவருக்கு காலமோ தேசமோ எதுவுமே அவர் அதுக்குள்ள கொண்டு வர முடியாதான். பரிபூர்ண ஆனந்த ரூபியா இருக்கார்.
ஸ்ரீமத் பாகவதத்தில் என்னென்ன அவதாரங்கள் இருக்கோ அதை ரத்தின சுருக்கமாக இயற்றப்பட்டதுதான் நாராயணி. இப்படி ஒவ்வொரு அவதாரமாக சொல்லி சொல்லி கடைசியில பகவான் தலையை மட்டும் அமைச்சுட்டு இருக்காரே, நமக்காக நேர்ல வரமாட்டாரான்னு ஏங்கும் போது சுவாமி நேரிலே வந்துட்டாரு. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட தரகலா யாபளி லோகனியம் பீயூஷாகாவிதோஹம் ததனு தருதரே யகைஷோரவேஷம். அவருக்கு முன்னாடி பகவான் எப்படி இருந்தாரா? ஒரு சின்ன குழந்தையா இந்த நீருண்ட மேகங்கள் எவ்வளவு டார்க்கா இருக்குமோ அந்த காம்ப்ளெக்ஷன்ல வந்து நின்னாரா பகவான். கையில ஒரு சின்ன புல்லாங்குழலை வச்சு ஆட்டிலே பார்க்க ஆரம்பிச்சு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தாராம். தலையில சின்ன கிரீடம் வச்சுட்டு இருந்தாராம், மயில் கிரீடை வச்சுட்டு இருந்தாராம். அவரை சுற்றி உபனிஷத்துகள் வேதங்கள் எல்லாமே ஸ்திரீகளா மாறி சுவாமியை வழிபடணும். நாரதர்கள், வேத வியாசர் மாதிரி பல ரிஷிகள் இந்த பகவானோட கடைக்கண் பார்வை நம்ம மேல விழாதான்னு பக்தியோட பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பகவான் பட்டதிற்காக இறங்கி வந்தாரா, என்ன செய்யறாருன்னு பார்க்க. இவ்வளவு விசேஷம் பொருந்திய இந்த ஸ்ரீ நாராயணியத்தில் பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் அவர் சொல்லியிருந்தாலும் மிக மிக விமர்சையாக கொண்டாட்டமாக வைபவமாக சொல்லிய அவதாரம் தான் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். அவதாரங்களிலேயே பகவான் பல அவதாரங்கள், அது மிக மிக அழகான அவதாரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம்னா அது ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் தான். ஆச்சாரியர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி? ராமனா அவதாரம் இருந்தார், கண்ணனா அவதாரம் இருந்தார், பரசுராமரா வந்தார், வாமனா வந்தார். நரசிம்மருக்கு என்ன அழகு? எல்லா அவதாரங்களும் ஒரு உத்தேசத்தோட ஒரு குறிக்கோளோட மெட்டிகுலஸா பிளான் பண்ணிட்டு பகவான் எடுக்கிறார். ராம அவதாரம் போது யோசிச்சார், யாருக்கு நாம பிறக்கலாம்னு யோசிச்சு தசரதரை தேர்ந்தெடுக்கிறா வால்மீகியே சொல்லியிருக்காரு. நரசிம்ம அவதாரம் அப்படி கிடையாது. அவசரமா இருக்கார் பகவான். எந்த பிளானிங்கும் அவர்கிட்ட இல்லை, திட்டமிடலாம் இல்லை. வேகமா அவசரமா பக்தனை காப்பாற்றணுமே, இத்தனை பேருடைய வாக்கை நாம காப்பாற்றணும். யாருடைய வாக்குன்னு பார்க்கணும். இவ்வளவு பிளானிங் எதுவுமே இல்லாம இவ்வளவு விஷயங்களையும் அந்த ஒரு க்ஷணத்தில் தீர்மானித்து பகவான் பக்தனுக்காக ஓடோடி வந்தார். அப்படி ஓடோடி வந்து அழகாக எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியா நரசிம்ம அவதாரத்தை 7வது ஸ்கந்தத்தில் ரொம்ப அழகாக கூறியிருக்கார். அதில் அவர் தொடங்கும் பொழுது சனகாதி ரிஷிகள் சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத்சுஜாதர் இவர்கள் 4 பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்படுறார். எதுக்கு? பிரம்மதேவர் தான் எல்லாத்தையும் படைக்கணும்னு தீர்மானிச்சாச்சு. அவர் தான் அகில குணங்களையும் படைத்தாக வேண்டும். அந்த ஞானத்தை பகவான்கிட்ட இருந்து வாங்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்கார். ஒர்க் ஜாஸ்தியா இருந்ததுனால நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மேனேஜர் என்ன பண்றா, ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்குன்னா புதுசா ஒரு ரிசோர்ஸ் எடுத்துட்டு வேலையை அவாழ்த்து கொடுத்துருவோம். அது மாதிரி பிரம்மதேவத்தை யோசிச்சு நாமளே தனியா அதை பண்றோமே, நாம ஒரு 4 பேரை நமக்குள்ள இருந்து உருவாக்கின்னு இந்த வேலையை அவாழ்த்த பிரிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை குறைஞ்சிடுமே அப்படின்னு சுவாமி யோசிச்சுட்டு பிரம்மதேவர் யோசிச்சு சனகாதி ரிஷிகளை படைக்கல. ஆனா இந்த சனகாதி ரிஷிகளுக்கு இந்த சிருஷ்டி காரியத்துல லௌகீகத்துல எல்லாம் ஈடுபாடே இல்லை. புதுசா உயிர்களை உருவாக்கணுங்கிற எண்ணம்னா அவளுக்கு இல்லை. கதா சர்வகாலமும் பகவானையே நினைச்சிட்டு இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவளுடைய நோக்கம். எதை பத்தியுமே சிந்தை இல்லை, எதை பத்தியுமே சிந்திக்க மாட்டா, லௌகீகமே கிடையாது. ஆக அப்படி அவர்கள் பகவானையே சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால பிரம்மலோகத்திலிருந்து கல்வி வெளியே போயிடலாம். எனக்கு இந்த ஏரியா பிடிக்கல, நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கல்வி விடுறாங்க. அப்படி போன இடத்துல எல்லாம் பகவானே நினைச்சிட்டு இருப்பாள், எதை பத்தியுமே சிந்திக்க மாட்டாலாம். அப்படி அவள் நினைச்சுட்டே இருக்கிறதுனால அவளுக்கு வயசே ஆகும். இந்த 4 பேரும் சின்ன குழந்தைகள் மாதிரியே இருப்பாள். இன்னைக்கு நாம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப யோசிக்காத, ரொம்ப சிந்திக்காத, வயசாகும் இப்படி நினைச்சு இப்படி கொடி விட்டுருவோம். ஆனா அன்று சனகாதி ரிஷிகள் எதை பத்தியுமே சிந்திக்காம இருந்ததுனால இளமையாகவே குழந்தையாகவே அழகாகவே இருப்பாள். எப்படியோ வைகுண்டத்துக்கு பாதையை கண்டுபிடிச்சுட்டு நேர வைகுண்டம் போறா. அப்படி வைகுண்டம் போகும்போது ஜெய விஜயர்கள், பகவானின் பாலகர்கள், பாதுகாவலர்கள், வாய் காப்பாளர்கள் அந்த இடத்துல இருந்து இவர்களை வழி மாற்றினார், இடை மறைத்து விடுகிறார். யாரும் சின்ன குழந்தை மாதிரி இருக்காளே, தெரியாம இந்த பக்கம் வந்துட்டா போறதுன்னு அவளை தடுத்து நிறுத்துகிறார். பகவான் நினைக்காமல் அவரது சங்கல்பம் இல்லாமல் யாரையாவது வைகுண்டத்தை பத்தி சிந்தித்து பார்க்க முடியுமா? அது அவளுக்கு தெரியல.
தடுத்து நிறுத்தினதுமே ரொம்ப கோபம் வந்திருக்கு சனகாதி ரிஷிகளுக்கு. இந்த பேர் இப்படி தடுத்துட்டாலே கோபத்தில் நீங்கள் சுவாமியை பிரிந்து 3 ஜென்மாக்கள் பூலோகத்துல பிறக்கணும்னு சவிச்சிட்டாங்க. அதிர்ந்து போயிருந்த அதே விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே, நம்ம செய்கிறோம், இவ்வாறு போய் தடுத்துட்டோமே, சுவாமியை பிரிஞ்சு எப்படி நம்ம பூலோகத்துல போய் பிறக்க போறோம்னு சொல்லி சுவாமிக்கு அப்படி பகவானை நினைச்சுட்டு இந்த சனகாதி ரிஷிகள்கிட்ட விழுந்து கெஞ்சி கேட்கிறான், மன்னிச்சிருக்கோ, தெரியாம பண்ணிட்டோம். அப்படி அவர்கள் 3 ஜென்மா எடுத்தாக வேண்டும் என்று சுவாமியின் சங்கல்பம். அந்த சமயத்தில் இவர்களை வரவழைத்தது, அந்த சமயத்தில் ஜெய விஜயர்களை தடுத்து நிறுத்த செய்தது, இவர்களுக்குள் கோபத்தை ஏற்படுத்தியது, இப்படி ஒரு சாபத்தை வரவழைத்தது எல்லாமே பகவான் தானே, அவருடைய சங்கல்பம் தானே. ஆக அவர்கள் முதல் ஜென்மா நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு குரோதத்தால் அழிவு ஏற்படும், 2வது ஜென்மாவில் காமத்தால் அழிவு ஏற்படும், 3வது ஜென்மாவில் லோகத்தால் அழிவு ஏற்படும். அப்படி ஜெய விஜய விடத்தில் சனகாதி ரிஷிகள் சொல்ல, இந்த மனுஷருக்கோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம், ஒரே ஒரு வரம் கேட்கிறோம் உங்கள்கிட்ட, நாங்கள் இந்த 3 ஜென்மா சுவாமியை பிரிந்து எடுத்தாலும் சுவாமியையே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை கேட்க அவர்களும் மனம் கொடுத்து அவ்வாறே அவர்கள் சொல்றார். இந்த சமயத்தில் கருட வாகனத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அந்த இடத்தில் பிரத்யட்சமாகி அனைவருக்கும் அருள்வாளிக்க அப்ப சுவாமியை பார்த்து வேண்டிக்கிறார் ஜெய விஜயர்கள், சுவாமி உங்களையே நினைச்சிட்டு உங்களை பிரிஞ்சு இந்த உலோகத்தில் பிறந்தாலும் எங்களை நீங்கள் தான் ஆட்கொண்டு செல்ல வேண்டும். கடைசி காலத்துல நீங்களே மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகணும், அழைச்சிட்டு போறது நீங்க தான் எங்களுக்கு தெரியப்படுத்தணும், சும்மா கூட்டிட்டு போயிடக்கூடாது, வந்தது நீ தான் சொல்லி என்னை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கேட்ட பகவான் சொல்ல, அதனால்தான் இவர்கள் உலோகத்தில் 3 ஜென்மாக்களை எடுக்கிறார்கள். அப்படி எடுத்து குரோதத்தால் அழிந்து விட்டதுதான் இரண்யாட்சன், கிரண்யகசிபு, காமத்தால் அழிந்து விட்டதுதான் ராவணன், கும்பகர்ணன், லோகத்தால் அழிந்து விட்டதுதான் சிசுபாலன், தண்டவக்ரன் என்ற 3 அவதாரங்கள். ஆக இப்போ சுகர் இந்த கதையை சொன்னாங்க இல்லையா, அப்ப சொல்ற தர்மபுத்திரருக்கு ஒரு சந்தேகம் வந்தாங்க. சிசுபாலன் பகவான ரொம்ப திட்டிலே இருக்கான், அவனுக்கு 100 சான்ஸ் கொடுத்தார் சுவாமி, அப்படியும் திட்டினதுனால அவன் வதம் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவனுடைய அந்த ஜீவன் அப்படி பறந்து வந்து பகவானுடைய ஹிருதயத்தில் போய் சேர்ந்ததான். அப்போ யுதிஷ்டருக்கு சந்தேகம் வந்ததான். நாரதத்தை கேட்கிறார், எப்படி சுவாமி சதாசர்வகாலம் பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கிறவாளுக்கும் மோட்சம் கிடைக்கிறது, பகவானை திட்டின்றே இருக்கிறவாளுக்கும் மோட்சம் கிடைக்கிறது, நியாயமா அப்படின்னா நாரதர் சொன்னார், டேய் யுதிஷ்டரா, நீ என்ன வேணாலும் பண்ணு, அவரை திட்டு, அவரை கொஞ்சி, அவரை வேண்டிக்கோ, என்ன பண்ணாலும் அவர் நாமத்தை சொல்லு, அவருடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும். அன்போட பக்தியோட அவர் நாமாவை சொன்னா ஆனந்தமா வந்து அழைச்சிட்டு போவார், எல்லா சுகங்களையும் கொடுத்து அழைச்சிட்டு போவார். கோபத்தோட, வெறுப்போட, ரோதத்தோட அவர் நாமாவை சொன்னா அதற்கு ஏற்ற மாதிரி வருவார், காமத்தோட அவர் நாமாவை சொன்னா அதற்கு ஏற்ற மாதிரி வந்து மோட்சத்தை கொடுப்பார். கோபிய காம தயா கம்சஹ தேஷ்யா சைத்யா கேவல்பாஹ சம்பந்தா கிருஷ்ணய ஸ்நேகா யூயம் பக்தியா வயப்பிகோ. காமத்தால் கோபிகைகள், பயத்தால் கம்சன், தேசத்தால் இரண்யகசிபு, ஸ்நேகத்தால் பாண்டவர்கள், பந்துத்தால் யாதவர்கள், இவர்கள் அனைவருக்கும் பகவான் மோட்சத்தை கொடுத்தார். ஆக இது எல்லாத்தையும் முதல் ஸ்லோகத்திலேயே இந்த மொத்த கதையை சொல்லி முடிக்கிற நாராயண हिरण्याक्षे पोत्रे प्रवरवपुषा देवभवता अतेशोकक्रोधकृतिरे तस्य सहजः हिरण्यप्रारम्भः कशिपुरमराराति सदसि कठिन्यामातेने भवतिरवदार्थं मधुरो. हिरण्याक्षன் முதலில் இந்த பூலோகத்தை கடத்திட்டு போய் ஜலத்துக்கடியில ஒளிச்சு வைக்கிறான். அப்போது பகவான் ஸ்ரீ வராக சுவாமியாக அவதாரம் எடுத்து பெரிய ரூபம் எடுத்து பூலோகத்தை ஜலத்துக்கு அடியிலிருந்து அப்படி காப்பாற்றி கொண்டு வராராம். அப்படி வரும் பொழுது அவருடைய திட்டி பற்கள் மேல ஒரு பன்றி, ஒரு வராகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதோட திட்டி பற்கள்ல அது தண்ணி குடிச்சுன்னா தண்ணீர் போறீங்கன்னா ஒட்டின்னு இல்லையா நீர் துளிகள், அது மாதிரி இந்த பூலோகம் இருந்துதான் வராக சுவாமிக்கு. அப்போ அவர் எவ்வளவு பெரிய உருவம் எடுத்திருக்காரு, அப்படி வந்து எளிதாக பூலோகத்தை எடுத்து நோக்கிட்டார். அப்பொழுது இரண்யாட்சனோடு சண்டை செய்து அவனை வதம் செய்த அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். அப்பொழுது இரண்யாட்சனின் சகோதரனான இரண்யகசிபுக்கு கடுமையா கோபம் வந்திருக்கு. என்னுடைய சகோதரன் கொன்ன அந்த
ஆசையாலோ மேலும் மேலும் அதை நினைச்சுட்டு புலம்பிட்டே இருந்தோம்னா எந்த வழியுமே கிடைக்காது. ஆனா ஏன் இப்படி நடந்ததுன்னு உட்கார்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு வைங்கள அந்த சோகத்துல இருந்து வெளியே வந்துடலாம். அவன் ராட்சசன் தானே, அவனுக்கு அந்த ஆராய்ச்சி பார்க்கும் திறன் இல்லை. அப்போ பகவானை நினைச்சிட்டு கோபப்படுறான். அப்பவும் பகவானை நினைச்சுக்கிறான். ஹரியை கொல்வேன், ஹரியை கொல்வேன், ஹரியை கொல்வேன்னு சொல்லிட்டே இருக்கான். கொல்வேன்னு சொன்னாலும் ஹரி ஹரி ஹரின்னு சொன்னாங்க இல்லையா? இப்படியே பகவான் நாம சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய சபையில் ஒரு சத்தியம் செய்யறான். எப்படியாவது நான் ஹரியை கொன்றே தீர்வேன், நானே அந்த இறைவனாக அமர்ந்து கொள்வேன் ஒரு சத்தியம் பண்றான். சத்தியம் பண்ணி கொடூரமாக தவம் இயற்ற போகிறான். அப்படி தவம் இயற்றி பிரம்மதேவர்கிட்ட இருந்து வரம் வாங்குறான். பல காலம் கடுமையா தவம் பண்ணி பிரம்மதேவத்திற்கு ஒரு வரத்தை வாங்குகிறான். மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள், அசுரர்கள் இவர்களால் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு தொடங்கி ஒரு பெரிய இதற்கு முன்னாடி என்ன கேட்கலாம்? பிரம்மதேவர் சுவாமி எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது. பிரம்மதேவர் ஒரு செகண்ட் பார்த்தா, ரொம்ப சாரி கட்டி என்னால் முடியாது. ஏன் முடியாது சுவாமின்னு கேட்டால், என்னுடைய சீட்டே இங்க பர்மனன்ட் கிடையாது. 4 யுகங்கள் சொல்றோமா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இத மாதிரி 72 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் அது ஒரு மன்வந்திரம். இது மாதிரி 14 மன்வந்திரங்கள் சேர்ந்தால் அது ஒரு கல்பம். மன்வந்திரம்னா என்னது? ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒரு லீடர் இருக்கார், மனு. அந்த மனு தான் நமக்கான தர்மத்தை சொல்ற. அந்தந்த மன்வந்திரம் அந்த காலத்திற்கான நீதி என்ன, யார் யாருக்கு என்னென்ன தர்மம் என்பதை சொல்றார். இப்போ நாம் எந்த மன்வந்திரத்தில் இருக்கோம்? மாற்று சங்கல்பம் பண்ணும்போது சொல்லுவோம் வைவஸ்வதன் மன்வந்திரே சொல்லுவோம். வைவஸ்வதன் அவர் தான் இந்த மன்வந்திரத்திற்கான அதிபதி. இதே மாதிரி ஆரம்பித்து சுவாயம் மன்வந்திரம், 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 மன்வந்திரம் வரிசையா வந்து 7வது மன்வந்திரத்துல இருக்கும். இப்ப அந்த மனு எங்க இருக்கால கேட்காது சொல்லியிருக்கா. இந்த வைவஸ்வதன் மன்வந்திரத்தில் நாம் இருக்கோம். 7வது. இதே போல் 14 மன்வந்திரங்கள் செய்தால் அது ஒரு கல்பம். என்ன கல்பத்தில் இருக்கும்? நம்முடைய வாத்தியார் கல்பம் பண்ணும்போது சொல்லுவார், ஸ்வேத வராக கல்பம். வெள்ளை பன்றி. ஸ்வேத வராகம்னா வெள்ளை பன்றி. பகவான் வராகமாக வந்திருக்க குடும்பத்தை காப்பாற்றினார் இல்லையா? ஸ்வேத வராகம். இப்போ 14 மன்வந்திரங்கள் சொல்றோம். 14 மன்வந்திரங்கள் சேர்ந்தால் ஒரு கல்பம். இது மாதிரி 14 கல்பங்கள் உண்டு. இந்த 14 கல்பங்கள் எடுத்துட்டோம்னா ஒரு கல்பத்துக்கு 30 கோடி வருஷங்கள். இந்த 30 கோடி வருஷங்களை கடந்து ஒவ்வொரு கல்பத்துக்கும் இடையில சந்திகள் வருது. மொத்தமா சேர்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 500 கோடி வருஷங்களுக்கு மேல வரும். இந்த இத்தனை காலங்கள் 14 கல்பங்கள் 14 சந்திகள் எல்லாம் சேர்ந்தா பிரம்மதேவர் ஒரு நாளா. அவரும் இன்ஃபைனைட் கிடையாது, அவருக்கு அது ஒரு நாள். இது மாதிரி பிரம்மதேவருக்கு 100 ஆண்டுகள் கடந்தால் அது ஒரு சபனம். அப்படி 3000 சபனங்கள் தான் பிரம்மதேவருடைய ஆயுள். லைஃப் டைம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு. இந்த பிரம்மதேவர் அவருடைய ஆயுள் காலத்துக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கு போய் பகவானோட ஐக்கியம் சொல்றாரு. கால்குலேஷனையும் சொல்லிட்டு பிரம்மதேவர் கடைசியில நானே அவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன். நான் எப்படி உனக்கு நீ மரணிக்காமல் இருக்கும் மரத்தை கொடுக்க முடியும் அப்படி கேட்டதுமே நான் பார்த்தேன். சரி, அப்போ மனுஷா, மிருகம், தேவர், அசுரர் உன்னுடைய படைப்பு எதனாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாத மரத்தை கேட்க. சரி, அவ்வாறே ஆகுக என்பதையும் பிரம்மதேவர் கூறுகிறார். இப்போ இந்த வரத்தை வாங்கின அந்த ஆத்திரத்தில், அந்த ஒரு அகம்பாவத்தில் தன்னுடைய கதையை எடுத்துட்டு பூலோகத்தை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். ஏன்னா அந்த பூமாதேவி அடிச்சா மாதிரி பகவான் காப்பாற்றின அந்த பூதேவி அவன் அடித்தார் மாதிரி அவனுக்கு ஒரு சிந்தை, அவனுடைய ஆணவத்தை காமிக்கிறான். விதாகாரம் கோரம் சகல தபசித்வானசிகதஹ புரசாக்ஷாத் குர்வன் ஸ்வனரவிபாகேதனிதனம் பரம் லப்வா திருப்தோ ஜகதிக பவன்னாயகமிஹம் பரிக்ஷுந்தன் இந்திராஹரததிவம் ஸ்வாமகனயன். இப்போ கடுமையான ஆத்திரத்தோடு அட்டாகதம் செய்கிறான். எல்லா உலகங்களுக்கும் போறான். உலகங்களில் இருக்கும் அனைத்து உலகங்களில் இருக்கும் அனைவரையுமே கொடிய பாவம் செய்து அனைவரையும் கஷ்டத்துக்கு
ஆளாகிறான். அவன் கிட்ட அதிகாரம் இருக்கு என்ற அந்த ஒரு ஆணவத்தில் அனைவருக்கும் தீங்கிழைத்து அனைவருடைய கோபத்தையும் சம்பாதிச்சு அனைவருடைய சாபத்தையும் பெற்றுக்கொள்கிறான். ஈவு இரக்கம் பார்க்காமல் என்னென்ன பாவகாரியம் இருக்குமோ எல்லா பாவகாரியமும் செய்கிறான். இப்படி எல்லா உலகங்களுக்கும் போன இரண்யகசிபு எல்லா இடத்துக்கும் போய் ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே தேடுறான். எங்கேயாவது அந்த ஹரி இருந்தா அவரை போருக்கு அழைச்சிட்டு அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட ஹரி எங்கேன்னு தேடிட்டே இருக்கான். நிஹந்தும் ஸ்வாம் பூயஹ தவமதமவ தஸ்ய ஜலிகோ பஹிர்திருஷ்டேரந்தரகதிகதயே சூக்ஷ்மவபுஷா. தேடிட்டே இருக்கான். எல்லா உலகங்களுக்கும் போறான். எங்க போனாலும் ஹரியை காணல. ஏன் ஹரியை பார்க்க முடியல? ஹரினா யார்? விஷ்ணு. எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவர் அவர் தானே விஷ்ணு. அவனுக்குள்ளேயும் அவர் தானே இருக்கார். அவனால் அதை பார்க்க முடியவில்லை. அவனுடைய புறக்கண்களே ஆணவத்தாலும் கோபத்தாலும் அவர் மறைஞ்சிருக்கும் பொழுது அகக்கண் திறந்திருக்குமா சுவாமி? தெரியல. எல்லா உலகங்களுக்கும் போயிட்டான். இந்த ஹரி எங்கேயோ போயிருக்காரு, எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்காரு. மாறி 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 நேரம் வைகுண்டம். இப்போ மகா பாபி அவனுக்கு போய் வைகுண்டத்துல சீட்டு கிடைக்கலாமா? இது என்ன அநியாயமா இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டிருந்தால், அவன் எவ்வளவு அநியாய காரியம் அதர்ம காரியம் பண்ணியிருந்தாலும் அவன் என்ன சொன்னான்? ஹரியை கொள்வேன் ஹரியை கொள்வேன் ஹரி ஹரின்னு ஹரிநாமங்களான சொன்னான். ஆக யார் ஒருவர் ஹரிநாமத்தை சொல்றாளோ அவளுக்கு வைகுண்டத்துல சீட் கன்ஃபார்ம் கிடைக்கும். கோபமா சொன்னாலும் சரி, பக்தியா சொன்னாலும் சரி, அழுதுண்டே சொன்னாலும் சரி, திக்கிண்டே சொன்னாலும் சரி, ஹரின்னு சொன்னாலே போதும். அதனால்தான் நம்ம பார்த்த குழந்தைகளுக்கெல்லாம் பகவன் நாமாவை பேரா வச்சுட்டு கூப்பிடணும் சொல்றோம். லலிதான்னு பேர் வைக்கிறோம், லல்லூன்னு கூப்பிடுறோம், லொல்லூன்னு கூப்பிடுறோம். திரிபுர சுந்தரின்னு அழகா பேர் வைக்கிறோம். அது கூப்பிட வாய் வச்சு திருப்பூ அப்படின்னு கூப்பிடுறோம். திருப்பூன்னு கூப்பிட்டாலும் அந்த குழந்தை திரும்பி பார்த்தா அதுக்கு போனதான் பார்த்து. அதற்காக தான் பகவான் நாமாவை சொல்லணும் என்பதற்காகத்தான் அந்த பகவானுடைய பேரை வைக்கிறோம். ஆக எப்படி சொன்னாலும் இந்த பகவான் நாம சொன்னா போதும். இப்படியே சொல்லி சொல்லி வைகுண்டம் போயிட்டான். வைகுண்டம் போய் தேடி பார்க்கறான். வைகுண்டம் போய் தேடினா ஹரிய காணும். எங்கெல்லாமோ பார்க்கறான். பொய்கைக்கு அடியில போறானா, நதிக்கு மேல பார்க்கறான், வைகுண்டம் சுத்தி சுத்தி பார்த்தானா ஹரி தென்படவே இல்லையா. ஆக பக்தியோடு வரும் பக்தர்களின் ஹிருதயத்தில் வாசம் செய்யும் ஹரி ஒரு கோபத்தோடு வரும் பாட்டியின் கண்களுக்கு தெரியவாரா? தெரியல. அவர் என்ன பண்றாரு? சூக்ஷ்மமா போய் ஹிருதயத்தில் போய் புரிஞ்சுக்கிறார், தங்கிக்கிறார். சுவாமி ஏகோ தேவக சர்வபூதேஷு பூதா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அந்த சுவாமி. அவனுக்கு இப்போ அவன் என்ன பண்ணா? அதை விளங்கிக் கொள்ளாமல் அங்க ஹரி இல்லை, எனக்கு பயந்து ஹரி ஓடி போயிட்டார், வைகுண்டத்திலேயே ஹரி இல்லை, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தில் திரும்பி அங்கிட்டு போகணும் பூலோகம் வந்துட்டான். எந்த இடத்துக்கு போனா திரும்பியே வர முடியாதோ அந்த இடத்துக்கு போய் திரும்பி வந்துட்டானே மகாபாகி அப்படின்னு பட்டதிரி அவனுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணார். இப்போ வந்தாச்சு, எனக்காக ஹரியே காணாம போயிடுறேன் பயந்துட்டு. இப்ப நான் என்ன பண்றது? இன்னும் என் பலத்தை கூட்டிட்டு ஹரி எங்க ஒளிஞ்சிருக்காரோ அவரை தேடி தேடி அடிக்கணும் அப்படின்ற அந்த ஆணவத்திலும் கோபத்திலும் விந்திய பருவத்திற்கு தவம் பண்ண போயிட்டான். ததோஸ்ய பிரஹலாதஹ சமஜனிஸ்தோ கர்ப்பவசதோ முனேர்தீனாபானே ரதிகத பவத் பக்தி மகிமா சபை ஜாத்யா தைத்யஹ திசுரபி சமேத்யத்வைரதிம் கதஸ்பர் பக்தானாம் பரத பரமோதாகரணதா. தவம் பண்ண போறான். அவன் தவம் பண்ண போன காலத்தில் தான் அவன் மனைவி கையாவது தேவி கர்ப்பம் இருக்கான். இப்போ தேவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ வந்து நம்மளை அடிச்சு விரட்டிட்டான், தேவலோகத்தை எடுத்துக்கிட்டான். இவன் அப்போ தவம் பண்ண போகும்போது தான் நமக்கான சான்ஸ். அவனுடைய மனைவி வேற கர்ப்பமா இருக்கா, அவளை நம்ம கொண்டுட்டோம்னா அவனுக்கு வாரிசு இல்லாம போயிடும் அப்படிங்கிற அந்த பதவி. எந்த புராணத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்திர தேவனுக்கும் அவனுடைய பதவியை காப்பாற்றினான். பதவி மேல அவனுக்கு ஒரு அவ்வளவு பற்று. இந்திரன் என்ன பண்றான்? ஓடி வந்து கையாளு தேவியை கடத்திட்டு போயிட்டான். எப்படியாவது அவளை கொண்டு நமக்கு குழந்தை கழிச்சிடணும். அப்படி கடத்திட்டு போகும்போது வழியில நாரதர் வந்தார். வந்து பார்த்துட்டு, இந்திரா வேற ஒருத்தர் புருஷனோட மனைவியை அழைச்சிட்டு போறையே, எவ்வளவு மட்டமான காரியம் தெரியுமா? இந்த கேவலமான காரியம் நீ எதுக்கு பண்ற? நோக்கம் தான் என்ன கேட்கும்போது, நாரதரை மேட்டரே தெரியாதா? இரண்யகசிபு எங்க போயிருக்கான்? தவம் பண்ண போயிருக்கான். இதுதான்
இருக்கிறதுலாம் சாக்கு. இவருடைய கர்ப்பத்தில் இருக்கிறது அவனுடைய கொடிய வீரியம். அவனையே தாங்க முடியலையே, இது எப்படி நாம தாங்க போறோம் உலகத்துக்கு வந்தா, இது அழிச்சிடலாம், அப்பதான் இந்த ராட்சச உலகமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவரை நாம கொல்ல போறோம் சொல்லும் பொழுது, அடப்பாவி விஷயமே தெரியாதா, இவருடைய கர்ப்பத்தில் இருக்கிறது இரண்யகசிபுவுடைய வீரியம் கிடையாது, சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் அம்சம் தான் இவனுடைய கர்ப்பத்தில் உள்ளது. அவளை ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த குழந்தையை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இந்த பூலோகத்தில் பரம பாகவதோத்தமனாகத்தான் வாழ்வான். ஹரி வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அழைச்சிட்டு போவார். நீ நினைச்சா நான் நினைச்சா அவன் ஒண்ணுமே ஆகாது. என்னது கர்ப்பத்தில் இருக்கிறது நாராயணனுடைய அம்சமா, போதும்போ வம்பே வேண்டாம்னு கையாது ஒரு துப்பாட்டி வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ கையாது தனியா விட்டு ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சுட்ட நாரதர் கையாது தேவியை அழைச்சிட்டு தன்னுடைய கிரகத்துக்கு போற, தன்னுடைய ஆசிரமத்துக்கு போய் கையாது தேவியை பார்த்துக்கிறார். அப்பொழுது தன்னால் முடிந்த ஒத்தாசைகளை கைங்கரியங்களை கையாதுவும் நாரத முனிவருக்கு செய்தாராம். அதில் அகம் மகிழ்ந்த நாரதர், சரி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்கும் பொழுது கேட்கும் அந்த விதத்தில் முன் நித்தியமும் பக்தினா என்ன, பக்தன்னா யாரு, பகவான்னா யாரு, பரபிரமம் எத்தகையவர், எப்பேற்பட்டவர், நிலையான வஸ்து எது, நிலையற்ற வஸ்து எது, எது பர்மனன்ட் எது டெம்பரரி, எல்லா கதையையும் நாரதர் சொல்வாராம். கையாவது கேட்க மாட்டார், அவர் தூங்கிடுவார், சதையை தூங்கி போயிடுவா. அவருடைய கர்ப்பத்தில் இருக்கும் அந்த குழந்தை கேட்குமா. ஆக இதிலிருந்து நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம், கர்ப்ப காலத்தில் ஸ்திரீகள் சர்வகாலமும் பகவன் நாம ஸ்மரணை, பகவத் கதா ஸ்ரவணம் இதை பண்ணிட்டே இருந்தோம்னா பிறக்கும் குழந்தையும் அதே பக்தியோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல குணத்தில் தான் பிறக்கும் என்பதற்கு பிரகலாதன் சிறந்த உதாரணம். அசுரகுலத்திலேயே பிறந்திருந்தாலும் பரம பாகவதோத்தமராக அவர் வந்ததற்கு முக்கிய காரணம் அந்த பகவத் பக்தினா என்ன என்பதை கையாது தேவி ஸ்ரவணம் செய்ததால் தான் கர்ப்ப காலத்தில். இப்போ 2 வரம் எனக்கு கொடுங்கோன்னு கேட்டார் கையாது நாரதர். என்ன வரம் அது? நான் எப்போ விரும்புறேனோ அப்போ எனக்கு பிரசவம் ஆகணும். ஏன்னா அவளுக்கு ஒரு எண்ணம், தன்னுடைய பர்த்தா தன்னோடு இருக்கும் பொழுதுதான் குழந்தை வரணும் அப்படிங்கிற எண்ணம். அதனால என் கணவர் எப்போ வராதோ, நான் எப்போ விருப்பப்படுறேனோ அப்பதான் குழந்தை வரணும். அவ்வாறே அது வருகிறார் நாரதர். 2வது அவர் வரம் கேட்கிறார், என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் சகல சௌபாகியங்களோடு சேமமா இருக்கணும், அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, உன் குழந்தை ரொம்ப சேமமா இருப்பான் அப்படின்னு நாரதர் சொல்ல, உரிய காலத்தில் இரண்யகசிபுவும் தன் கொடிய விரதத்தை முடித்து தவத்தை முடிச்சுட்டு வரான். அப்படி வரும் பொழுது இவளும் விரும்பி கையாது தேவிக்கும் பிரசவமானது. அப்படி பிறந்தவர் தான் மாபெரும் பக்தோத்தமரான பாகவதோத்தமரான ஸ்ரீ பிரகலாதர். பிரகலாதருக்கு இந்த சின்ன வயசுல கர்ப்ப காலத்துல அந்த கதையை கேட்டு 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 அவருக்கு எதுவுமே நாட்டம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை என்னென்னலாம் விருப்பப்படுமோ அதெல்லாம் அவர் விருப்பப்படவே மாட்டார். பார்த்தாலும் ஹரி 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 சதாசர்வகாலமும் ஹரி ஹரி ஹரி. யாராவது வந்து அந்த குழந்தைய கொஞ்சினா கூட அவர் அந்த ஹரிநாமத்தையே நினைச்சிட்டு இருப்பாரா. அப்போ சேங்காரிபுரம் பிரம்மஸ்ரீ தீட்சிதர் சொல்றார், பெரிய பெரிய பாகவதர்கள் சன்னியாசிகள் பல ஆண்டு காலம் பகவன் நாமாவையே நினைச்சிட்டு தவம் பண்ணவர்களுக்கெல்லாம் இந்த நிலை கிடைக்குமோ, 5 வயது கூட ஆகாத இந்த குழந்தைக்கு கிடைக்கிறதுனா இந்த குழந்தை எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாராயண பட்டத்திலையும் சேங்காரிபுரம் தீட்சிதரும் அவ்வளவு ஆனந்தப்படுகிறார். இப்போ நாட்கள் ஆகிட்டே இருக்கு. இந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு ஆகும். இந்த குழந்தையை பார்த்ததும் இரண்யகசிபுவுக்கு ஒரு சந்தேகம், இந்த குழந்தை நம்மள மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க, வித்தியாசமா இருக்காங்க, இந்த குழந்தையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னு இந்த குழந்தைய எடுத்துட்டு மடியில உட்காந்து வச்சுட்டு, குழந்தை உன் மனசுல நல்லது எதுன்னு என்ன பண்றது சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி கேட்டதும் ஏண்டா இந்த கேள்வி கேட்டோம்னு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு பிரகலாதர் சொல்லிடுறார். சுராரீனாம் ஆஸ்யம் கவசரண தாஸ்யம் நிஜசுதே தத்ரிஷ்பா துஷ்டாத்மா கோர்பிரசி சிக்ஷரமம். எதுவா ரொம்ப நல்லது, என்ன உனக்கு உணர்வு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை பதில் சொன்னான், அப்பா இந்த வீடு இருக்கு இல்லப்பா, இந்த வீடு ஒரு வாழும் கிணறு மாதிரி, நம்மளோட கெட்ட குணங்கள் எல்லாம் இந்த வீட்டுல வச்சுட்டு இருக்கோம். அந்த கிணத்துல தண்ணியே இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும், புதர் செடி கொடி எல்லாம் மண்டி மூடிடும்,
ஜந்துக்கள் எல்லாம் வந்து ஒழிஞ்சிருக்கும். ஒரு மானோ ஒரு மாடோ தண்ணி குடிக்கணும்னு வந்தா கூட கிணத்துல விழுந்து மறிச்சு போயிடும். யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. அது மாதிரி தான் என்னை போன்ற பக்தர்களுக்கு இந்த வீடு, எனக்கு இந்த வீடே வேண்டாம், அதை காட்டுக்கு போய் நீயும் நானும் தவம் பண்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோன்றதுன்னு அப்பா சொல்றான். யாரை நோக்கி தவம் பண்ண போறேன்னு கேட்டதுக்கு அந்த ஹரியை நோக்கி தவம் பண்ண போறேன், நீயும் வா என் கூட 2 பேரும் போலாம் அப்படின்னு கடுமையா கோபம் வந்துருக்கு. வேண்டா, நான் யாரை என் ஜென்ம விரோதியா நினைக்கிறேனோ, எனக்காக யாரு பயந்து ஓடி போனானோ அவனை போய் நீ காணிக்கணும்னு சொல்றையே, ஒருவேளை இந்த மகாவிஷ்ணு பெரிய மாயாவி, நான் இல்லாத சமயத்துல வேற ஏதோ ரூபத்துல வந்து என் குழந்தையோட மனசை கெடுக்கிறான் போல இருக்குன்னு தன்னுடைய குழந்தைய ஒரு பாடசாலையை தான் சொல்லியிருக்கான். அதுவும் நல்ல பாடசாலையா. இங்க யாரு டீச்சர், சொல்லிக் கொடுக்குற டீச்சர் யாருன்னா சண்டாம் அவர்கள் தான் டீச்சர். அவர்கள் யாருன்னா அசுரர்கள். அவர்களுக்கு என்ன சொல்லித் தர வேண்டும் அப்படின்னு பார்த்தா, காமம், அசுர நீதி, அசுர தர்மம், அசுர அர்த்தம் இதெல்லாம் சொல்லி தரணும். இதை சொல்லித் தரத்துக்கும் ஒரு டீச்சர் வேற. இந்த குழந்தை எடுத்துட்டு இந்த ஸ்கூல்ல தள்ளிட்டான். இந்த குழந்தைக்கு இந்த சிலபஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லை, எந்த ஆர்வமும் இல்லை, எதையுமே கல்வியில இருந்தா சர்வகாலமும் ஹரி 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 ஹரியே சொல்லிட்டே இருக்கான். அந்த சண்டா மருகர்கள் அந்த குழந்தையை மிரட்டுறா, குத்திடுவேன், கொண்டுடுவேன், என்ன மிரட்டினாலும் எல்லாம் ஹரி பார்த்துப்பார், அர்ஜுனன் பார்த்துப்பார், ஆனந்தன் பார்த்துப்பார், கோவிந்தன் பார்த்துப்பார், ஹரி பார்த்துப்பார். ஹரி 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 பகவான் நாமாவிலே புரிந்திருக்கார். கூட இருக்கிறவங்களாம் பரிகசிக்கிறா, ரொம்ப கேவலமா பேசுறா, இகழ்ந்து பேசுகிறார்கள். ஏன் காதுல வாங்கிக்கல? பகவான் இருக்கார், ஹரி இருக்கார், ஹரி பார்த்துப்பார். அவரை பொறுத்தவரை எல்லாமே ஹரிதான். இப்படியே இருந்துட்டு வர. இப்போ அவருக்கு 5 வயது நிறம் வருது. இப்போ 5 வயது ஆயிடுச்சு. ஏறத்தாழ் 1 வருஷம் என் குழந்தை அந்த பாடசாலையில இருந்து படிச்சுட்டான். இப்போ ஏதாவது உருப்படியா கத்துருப்பான். எல்லாருக்கும் உருப்படியான தேவை. உருப்படியா என் குழந்தை ஏதாவது கத்துருப்பான். அப்படி என்ன கத்துட்டு இருக்கான்னு பார்ப்போம்னு எங்க ஸ்கூல்ல இருந்து தாத்தான்னு இழுத்துட்டு வந்து, இன்னைக்கு பல பேர் ஸ்கூலுக்கே இழுத்து போறாங்க. இந்த குழந்தைய தரன்னு இழுத்துட்டு வந்து நம்மளோட மடியில ரொம்படியா உட்காந்து வச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்து கேட்டானா, अधीतेषु श्रेष्ठं किमिति परिपृष्ठे तथनये भवद्भक्तिं वर्यामविगतति पर्या कुलधृतिः गुरुभ्यो रोषित्वा सहजमतिरस्येते विविधान् पथोपायाम् अस्मिन् यतन्त भवत्पादशरणे. குழந்தை வெளியில வச்சு நான் அமுக்கி பிடிச்சிட்டான். நீ ஓடிடக்கூடாது. குழந்தைய பார்த்துட்டு கேட்டானா, என்ன படிச்ச? நீ படிச்சதுலயே இது கரெக்டான சிலபஸ், இது கரெக்டான சாப்டர் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் ஹாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சா பிதா விஷ்ணு பக்திஷ்சே நவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே பீடமுத்தமம். அப்பா பக்தி பண்றதுக்கு 9 வழி இருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இது 9 வழியில 9ஐயே பண்ண முடியாது எல்லாராலையும். ஒரு வழியை பண்ணுவா போதும். அப்பாட்ட சொல்லலாம், ஒரு வழியை பண்ணுவா போதும், உனக்கும் மோட்சம் கிடைச்சிடும், எனக்கும் மோட்சம். அவனுடைய கோபம் அப்படியே கடுக்கடுக்கடுன்னு ஆயிடுது. இரண்யகசிபுவுக்கு, என்னுடைய குல துரோகியை பத்தி நீ பேசிட்டு இருக்கியா பாவின்னு இந்த 9 விதமான பக்திகளை யாரெல்லாம் கடைபிடித்தார்கள்? எத்தனையோ பேர் கடைபிடிச்சிருக்கா. அதி சிரேஷ்டமானவர்கள் யார் பார்த்தா, ஸ்ரவணம், பகவானுடைய கதை காதால கேட்டது, அதுதான் பாக்கியம். சொல்றது பாக்கியம் இல்லை, முதல்ல கேட்க வேண்டும். அப்படி கேட்டவருக்கு மோட்சம் கிடைக்கிறது பரீட்சை. கீர்த்தனம், பகவான் நாமாவை பாட்டா பாடுறது. சுகாச்சாரியா, ஸ்மரணம், பகவானை தியானிச்சுட்டே இருக்கிறது. பிரகலாதர், பாத சேவனம், பகவானுடைய பலத்துக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கிறது. அன்னை மகாலட்சுமி, அர்ச்சனம், அவருக்கு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்றது. ஸ்ருதி சக்கரவர்த்தி, வந்தனம், அவருக்கு நமஸ்காரம்னு சொன்னாலே போதும். அக்ரூரர், தாசியம், தாசனாக இருந்து அவருக்கு தொண்டாற்றுவது. பக்த ஆஞ்சநேய சுவாமி, சக்கியம், அவருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது. தோல்ல கை போட்டுட்டாலும் அவரையே தியானிக்கிறது. அர்ஜுனன், ஆத்ம நிவேதனம், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நோக்குதான் அவர்கிட்ட அர்ப்பணம் பண்றது. மகாபலி சக்கரவர்த்தி. இப்படி இந்த நவவிதமான பக்திகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதாரணமா இருக்கா. இந்த பக்தியில ஏதாவது ஒரு விதத்தை நம்ம கையாண்டா போதும், மோட்சம் கிடைச்சிடும் சொன்னதும் கடுமையான ஆத்திரத்தோடு சண்டா மருகர்களையும் தண்டிக்கலாம். இந்த குழந்தை இப்படியே இந்த பாதையிலேயே இருப்பதை பார்த்து சற்று கவலை கொண்ட இரண்யகசிபு
இந்த குழந்தை எப்படி எல்லாம் திருத்தலாம்னு பேசி பார்க்கறான். ஏய் உனக்கு யாராவது சுத்தமா சொல்லியிருக்காரா? இதெல்லாம் பார்த்து மயங்கிறாத, நம்ம எல்லாம் ராட்சசா, நம்ம எல்லாம் தேவர்களை விட உசந்தவா, ஏன் வைகுண்ட பதியை விட நம்ம தான் ரொம்ப பவர்ஃபுல், நீ போய் அவர் நாமத்துக்கு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்லாம் சொல்லி அந்த குழந்தை எப்படி யோசிச்சு பண்ண பார்க்கறான். அந்த குழந்தை எதுக்குமே மசியும். கடைசியில கெஞ்சி பார்க்கறான், கொஞ்சி பார்க்கறான், அதட்டி பார்க்கறான், எதுக்குமே அந்த குழந்தை மசியல. அந்த குழந்தைக்கு எதுவுமே ஏறல. ஹரி 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 ஹரி, எதை பார்த்தாலும் ஹரி. இப்ப கடுமையான ஆத்திரத்துக்கு வேற வழியே இல்லை. இந்த குழந்தை என் குலத்தையே காலி பண்ணிடுவான்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய அவன் கொண்டுடலாம், வேற குழந்தை வித்துக்கலாம், இப்போதைக்கு இந்த குழந்தையை கொண்டுடலாம், நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவான் என்ற எண்ணத்தில் அந்த குழந்தையை கொல்வதற்கு எத்தனிக்கிறானாம். கொடியவனான ஹிரண்யகசிபு கசுலைரா வித்தஹ சுவமதிதோ திக்ஷகனைஹி மகாசர்க்கைர்கஷ்டோ யனசனகரா ஆரவிதஹ ஹிரேந்திரவக்ஷிப்தோ யமஹ பரமாத்மன்னை விபோ த்வயன்யஸ்தாத்மத்வா கிமபினநிமீதா அபஜதா. அவன் எடுத்த உடனே அந்த குழந்தையை கொடூரமா கொள்றதுக்கு கொஞ்சம் ஒரு பயக்கம் இருந்தாலும் கட்டாம. அதனால என்ன பண்றான், அவனுடைய மனைவிட்ட தங்கத்தால் அவன் ஒரு கிண்ணத்துல அன்னத்தை போட்டு அது தேனை கலந்து அதுல விஷத்தை கலந்து கொடுத்துரு குழந்தைக்கு, இதோட போயிடட்டும் கொடுத்தான். அழுதுண்டே இருந்தாலும் கொடுத்துடு, போட்டு இந்த குழந்தை வேண்டாம் கொடுக்க கணவன் சொன்னா கேட்டாக வேண்டுமே, அந்த காலம். ஆக அந்த மனைவிக்கு அதை கொடுத்து அவளை கொடுக்க சொல்றான். அவ அழுதுட்டே குழந்தைகிட்ட கொடுத்தாளாம். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை கேட்டாராம், ஏமா நீ அழுதுட்டே இருக்க, எப்பவுமே சிரிச்சுட்டே கொடுக்கலையே, ஏன் அழகான்னு கேட்கும்போது, இல்லடா குழந்தை, உங்க அப்பா நமக்கு விஷம் கொடுக்க சொல்லிட்டார், அதனால வழி இல்லாம விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன் அம்மா சொன்னாலாம். அதுக்கு அவ சிரிச்சாரா, இதுக்காமா நீ அழுற, இந்த ஆகாரம் ஒண்ணுமே பண்ணாதுமா, ஏன்னா இதை முதல்ல அர்ப்பணம் பண்ணது யாருக்கு, அந்த நாராயணனுக்கு. அவர் இதை முதல்ல எடுத்துட்டார், அப்புறம் தான் எனக்கு தர, நீ வேணா பாரு, இதனால எனக்கு ஒண்ணுமே ஆகாது, இந்த ஆகாரமே எனக்கு மருந்தா என் தேவாமிர்தமா மாறிடும் பாரு. 2 தடவை சொன்னார். அனுகூலே ஹரோபத்தியம் விஷம் ஸ்யாம் நமஸ்துபிரதே அனுகூலே ஜெகநாதே விஷம் ஹத்தியம் அவேம. எனக்குள்ள இருக்கிறதையா ஸ்ரீமன் நாராயணன், நான் ஏற்கனவே அவருக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சு, அதனால இந்த விஷத்தையே நான் எடுத்துட்டாலும் இந்த விஷத்தை அவர் எடுத்துப்பார், எனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் கொடுப்பார்னு சொல்ல இந்த விஷம் கலந்த ஆகாரத்தை கொடுக்குறா. அன்னை யாரும் கொடுக்குறா, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு ஏற்பட்டு தூக்கிட்டேன். இப்போ ஹிரண்யகசிபுக்கு கோபம் ஜாஸ்தியா. இதனால்தான் எந்த ஆதாரம் எந்த பிரசாதம் கேட்டு கிடைச்சாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றோம். அதுல என்ன இருந்தாலும் தகுந்தது எது இருந்தாலும் பகவான் ஏற்று நமக்கு எது தேவையோ அதை அந்த பகவான் கொடுப்பார். அதை ஆத்ம அர்ப்பணமாக செய்தார். அவருக்கு ஒண்ணுமே ஆகல, ராத்திரி சாப்பிட்டு தூங்கிட்டார், அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டார். இப்போ ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம், என்னடா விஷம் கொடுத்து அவங்க சாக மாட்டானே, அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு தன்னுடைய சேனையை வந்து சூளத்தால் குத்த சொல்றாங்க. இவர் அதையும் பார்க்காம ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டே இருக்கார். அந்த சூளத்தை குத்தி சூளத்தை வளைஞ்சு இவருக்கு ஒரு சின்ன கீழல் கூட ஏற்படாது. இதெல்லாம் வேலைக்காக இவாளுக்கு சரியா குத்த தெரியல, நம்ம சேனையில் இருக்கிறவாளா மக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கை காலை கட்டி மண்ணுல உள்ள விட்டு மதம் கொண்ட யானைகளால மிதிக்க செய்யறாங்க. அந்த யானை ஓடி வருதான் அந்த குழந்தையை மிதிக்க. அப்படி வந்தாலும் குழந்தை கிட்டக்க பார்த்ததும் அந்த யானையின் கண்களுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியல, இந்த குழந்தைய பார்த்து வலியத்தோட வணங்கினான். ஏன்னா இதுவும் வேலைக்காரங்கிறது, ஒருவேளை யானை சரியில்லை போல இருக்கு, யானை தான் வந்து மட்டமான யானையா இருக்கு, அதனால கொடிய பாம்பை வச்சு கொத்த சொல்லுவோம்னு சொல்லி கொடிய பாம்பெல்லாம் எடுத்து அந்த குழந்தை மேலே ஏவலாம். அந்த குழந்தைய சுற்றி அந்த பாம்புகள் வளைந்து வளைந்து வளருது. எங்கேயாவது அந்த குழந்தைய போடுன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணாம ஆபரணமா வளைஞ்சிட்டு வந்து அந்த பாம்பு இறங்கி போயிருக்கான். என்ன செய்தாலும் இந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலையே, எப்படி கொல்லலாம்னு ஹிரண்யகசிபு யோசிக்க ஆரம்பிச்சான். ஒரு காலத்துல பகவானை கொல்வேன்னு சொன்னவன் இப்போ பாகவதனை கொல்வேன்னு நினைத்தான். பகவான் தன்னை கொல்வேன்னு சொன்னா கூட பொத்துப்பானா, தன் பக்தனை யாராவது இம்சிப்பேன்னு சொன்னா கடுகளுக்கும் பொத்துப்பானா. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி பல பேருக்கு வரும், என்ன சுவாமி பகவன் நாமாவை சொன்னது உத்தமா, பகவன் நாமாவை சொன்னதுக்காக விஷம் இல்லாம கொடுப்பா. பல பேர் ஆத்துல போடுற காப்பியே அப்படிதான் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா பகவன் நாமாவை நாம சொல்றதுனால கொல்ற அளவுக்கு அவர் பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டா அப்பர் சுவாமிகள் என்ன பண்ணார், ஒண்ணுமே பண்ணல.
நமசிவாய நமசிவாய மட்டும்தான் சொன்னார். அதற்காக ஒரு கல்லுல சேர்த்து கட்டி கடலில் விட்டு எறிந்தார்கள். அதற்காக ஒரு அழுதாரா பகவான்? அப்பொழுதும் என்ன சொன்னார்? கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. நற்றுணையாவது நமசிவாயவே. கல்லோட கட்டி கடல்ல போட்டாலும் எனக்கு துணையாக நமச்சிவாய நாமம் தான் இருக்கும்னு சொன்னார். அவர் முழுக்கவே இல்லையே. கல்லும் மிதந்தது, அவரும் மிதந்தார். ஆக பகவான் நாமாவை சொன்னா கஷ்டம் வராதுன்னு கிடையாது. கஷ்டங்கள் வரும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதோடு கூட பகவானை துணையாக வருவார் என்பதுதான் சத்தியமான உண்மை. இப்போ என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, இந்த குழந்தைய ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஆத்திரத்தில் சற்றும் இரக்கம் இல்லாத கூடியவன் அந்த குழந்தைய ஒரு இருட்ட அறையில போட்டு சாதாரண கையால கட்டினா அந்த ஹரி இந்த பையனை தங்க விட்டுருவான் அப்படின்னு சொல்லி வருண வாசத்தால் அந்த குழந்தைய கட்டி போட்டான். கை கால்களை கூட அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட புதிய தண்டனையை 5 வயசு குழந்தை கொடுக்குறான். அப்படி கட்டி போட்டாலும் அந்த குழந்தைக்கு தெரியல. கை கால் தானே கட்டியிருக்கு, வாய் சும்மா இருக்குல்ல. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, இப்படி நாராயண நாமத்தை பாடுற. என்னடா அது இந்த ரூமுக்குள்ள இருந்து பஜனை சத்தம் கேட்கறதுன்னு எல்லா அசுர குழந்தைகளும் சுத்திட்டு இருந்தா. சுத்தி நின்று இவர் பாடும்போது அவளும் சேர்ந்து நாராயண நாராயணன் பாடுகிறார். இதை பார்க்கும்போது இன்னும் ஆத்திரம் எல்லாருக்கும் ஜாஸ்தியா இருக்கு. இந்த குழந்தையால இந்த ஊரே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. இவனுக்கு கோபம் வந்தா பயங்கரமான ஆனத்தை அவன் குழந்தை இப்படி சொன்ன பேச்ச கேட்காம சுத்திட்டு இருக்கானே அப்படிங்கிற ஆத்திரத்தில் எல்லாரும் கூட மாட்டி விட்டுறாங்க. உன் குழந்தைய எங்களால பார்த்துக்க முடியாது, அவனுக்கு நீயே உன் கையால் ஒரு முடிவு பண்ணி சொல்ல. அவமானமா போயிருக்கு. அந்த குழந்தை இப்படி இருக்கானேங்கிற ஆத்திரத்தில் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு தம்பி இடது கையால் அந்த குழந்தையோட கழுத்தை கெட்டியா பிடிச்சிட்டு, அடே என் குலத்தை அழிக்க வந்த மகா பாவியே, உனக்கு யாருடா துணை அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தை அதுக்கும் பயப்படலையா. என்னப்பா எப்படி கேட்கற? எனக்கு மட்டும் இல்லப்பா, எல்லாருக்குமே நீ உட்பட எல்லாருக்குமே துணையாக இருப்பது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தானப்பா. என்னடா சொன்ன? ஆமாப்பா, எல்லா உலகங்களுக்கும் அவர் தான்ப்பா அதிபதி, அவர் தான்ப்பா அந்த எல்லாருக்கும் துணை அப்படின்னு சொன்னதும் அதுமையாக ஆத்திரம் கொண்டு வருகிறான். பிதா சுன்பன் பால பிரகரமகிலம் வஸ்துதிகரம் விஷாங்க பிராஹைனம் குலஹதக கஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்டஹ தவச ஜகதாம் சாபி சபலம் சயேவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோயமகதி. எனக்கு இல்ல, நோக்கு இல்ல, எல்லாருக்கும் இல்ல, எல்லாத்தையும் படைச்சது அவன் மட்டும்தான், எல்லாருக்கும் துணையை ஒருவன் தான் சொன்ன உடனே இரண்யகசிபு மதி இழந்து போய் கடுமையான கோபத்தில் அந்த குழந்தையை அப்படி பிடிச்சு தூக்கிட்டு, 5 வயசு குழந்தை தூக்கிட்டு, ஹரி ஹரிங்கறையே அந்த ஹரி எங்க இருக்கான்? என்னப்பா இப்படி கேட்கிற? எல்லா இடத்துலயும் ஹரிதான் இருக்கான், அவன் கண்ணுக்கு தெரியலையோ அப்படின்னு கேட்டான் குழந்தை. எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கானா அப்படின்னு கேட்டு கத்தி எடுத்தான். हरे क्वासो क्वासो सकल जगदात्मा हरिति दधिन्ते स्मस्तंभं चलित करवालो इति सुतः अतः पश्चात् विष्णो नहि पतितुमीशोऽस्मि सहसा कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासीन् विडयमाम्. எங்கடா இருக்கான் ஹரி? எல்லா இடத்துலயும் ஹரிதான் இருக்கான், கண்ணுக்கு தெரியலையா? குலத்தை அழிக்க வந்த பாபியே அப்படின்னு தொடங்கி தகாத வார்த்தைகள்ல ஒரு அப்பன் ஒரு குழந்தைக்கு என்னென்ன சொல்லப்படாதோ அந்த வார்த்தைகளை அந்த குழந்தை திட்டுறான். அந்த வார்த்தைகளை என்னால சொல்ல முடியாது ஸ்ரீ சுகாச்சாரியார் பாகவதத்திலே குறிப்பிட்டார். அப்படி அந்த குழந்தையை திட்டி எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்றையே, இந்த தூண்ல இருக்கானாவும் ஹரி அப்படின்னு என்னப்பா இப்படி கேட்டுட்டே அப்படின்னு திருச்சி அந்த தூணை பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணிட்டார். ஏன் ஹரி தூணிலையும் இருக்கா, தூண்களையும் இருக்கா? அப்படியா? அப்ப நான் இந்த தூணை உடைக்கிறேன், இந்த தூண்ல இருந்து ஹரி உன்னை காப்பாற்றணும், அப்படி காப்பாத்தல உன்னை வெட்டி உன் தலையை தனியா கையில எடுத்துருவேன். அப்பயாவது அந்த ஹரி உன் தலையை ஒட்டுறானான்னு பார்ப்போமா? பேசுறானா? நம்மளே பயப்படுறோம் அதை கேட்கும் பொழுது. அந்த குழந்தை பயப்படவே இல்லையா? அது மட்டும் என்னுடைய அப்பனால முடியாதுமா, அது மட்டும் ஏன் முடியாதுங்கிற அப்படின்னு கேட்டதுக்கான சொன்னானா, நீ என் தலையை வெட்டுற வரைக்கும் என் ஹரி பார்த்துட்டு இருக்க மாட்டாருப்பா, அப்புறம் எப்படிப்பா முடியும்னு கேட்டதும்
ஆத்திரத்தில் அவன் கண்களை மறைக்க கோபத்தோடு அந்த அனலை கக்க வலது கையில கத்தி எடுத்து இடது கையில அந்த குழந்தையோட கழுத்தை இன்னும் கெட்டியமா பிடிச்சிட்டு அந்த தூணை ஓங்கி குத்தினான். அந்த தூணை பட்டேர்ல வெடிக்கிறது. அது வெடிச்சதும் அதிலிருந்து ஒரு பேர் ஒளி கிளம்புகிறது. பேர் ஒளி பயங்கரமான சத்தமும் எழுகிறது. அதற்கு மேல் என்ன ஆச்சுன்னு என்னால சொல்ல முடியலையேங்கிற நாராயண. அதற்கு மேல் நடந்த அந்த கொடூரத்தை என்னால் சொல்ல முடியலையே பயந்து போய் குருவாயூரப்பா ரட்சிக்கணமே வேண்டிக்கிறார். இதோடு 24வது தசகத்தை முடிச்சுட்டு 25வது தசகத்தில் நரசிம்ம அவதாரம் எத்தகைய சொல்றார். அப்படி ஒரு பேர் இடி, பேர் ஒளி, பயங்கரமான ஒளி, இது எல்லாம் வந்ததும் இரண்யகசிபுவோட கண்களே மறைஞ்சு போயிட்டான். அந்த பயங்கரமான அந்த லைட்ல யார் இருக்கான்னு அவனால பார்க்க முடியல. ஹைபீம் லைட்னு சொல்லுவோம் இல்லையா, இது பயங்கரமான ஹைபீமா இருக்கு. 1000 கோடி சூரியர்கள் இருந்தால் எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அவ்வளவு வெளிச்சம். யார் வந்திருக்கா என்ன ஏது அப்படின்னு அவன் பயந்துட்டு பார்க்கறான். அவனுடைய கண்கள் எல்லா டைரக்ஷன்லையும் சுழலதான். பக்தகிரி சொல்ற அப்படி 360 டிகிரியில் அவன் கண்கள் சுத்தி சுத்தி வர்றது. பயத்தில் யாரு என்ன பயம் வெறி பார்க்கறானா. அந்த ஒளியை கடந்து பார்க்க முடியலையா. அப்படி ஒரு பயங்கரமான உருவத்தோடு, மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நீ வெளிவந்தையே குருவாயூரப்பாங்கிற பட்டது. அப்படி 25வது தசகத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் இந்த தசகத்தில் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும், வித்தியாசமா இருக்கும். என்னதுன்னா மற்ற தசகங்களை போல் சாதாரண ஸ்லோகமா இருக்காது. சொல்லும் பொழுதே அந்த ரௌத்ர ரசம் நிரம்பிய பதங்களால் ஸ்லோகங்கள் கடா குடா டம்மா டுமி இப்படிதான் இருக்கும் ஸ்லோகங்கள் எல்லாமே. स्तंभे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाशूर्णयन् आघूर्णजगदण्डभुण्डकुहरो घोरस्तवाघोग्रवः श्रुत्वायं किल दैत्यराज्यहृदये पूर्वं कदाप्यश्रुतं कश्चन जम्पपातशलितोऽपि अम्भोजभूर्विष्टरात्. இரண்யகசிபுவை பார்க்கிறார். கோரமா ஒரு உருவம் வெளில வந்து நிற்கிறது. இந்த உருவம் யாரா இருக்கும்னு யோசிக்கிறது கூட அவங்க டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இதயமே நடுங்குறதுதான். எதற்குமே பயப்படாமல், அஞ்சாமல், சற்றும் தயங்காமல் பாப காரியங்களை மட்டுமே பண்ண இரண்யகசிபு இதயமே நடுங்கிறது. அப்படின்னா அந்த உருவம் எவ்வளவு கோரமானதாக இருந்தது. அப்படி வெளில வரான் சுவாமி. அப்படி வெளில வரும்பொழுது அந்த கர்ஜனை ஒன்று பண்ணாராம். அந்த கர்ஜனை அவர் செய்ததும் பிரம்மதேவர் தன்னுடைய ஆசனத்தில் இருந்து அவர் நழுவி கீழே விட்டார். அந்த கர்ஜனை அவ்வளவு பயங்கரமான சிம்ம கர்ஜனையாக இருந்தது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், எதற்கு இப்படி ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு மூர்த்தியை பகவான் எடுத்துக்கலாம்? சாதாரணமாகவே வந்து பதம் பண்ணிருக்கலாம், மோட்சத்தை கொடுத்திருக்கலாம். ஏன் இப்படி என்றால் சத்தியம் விதாத்தும் நிஜவருத்திய பாக்கியம் யாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனः அதிருஷ்யாத் அத்புத ரூபம் ரூபகன் ஸ்தம்பே சபாயாம் விகம்னமாமிதம் 6 வாக்குகளை சத்தியமாக்குவதற்காக இப்படி அவதாரம் பண்ணார் நரசிம்மர். நீங்களா ஸ்ரீ சுகர் பாகவதத்தில் சனகாதிகளின் வரம் சத்தியமாக பகவான் தான் மோட்சம் கொடுக்கணும்னு வேண்டிட்டா அவளும் சரின்னு சொல்லிட்டா ஏமாக்கணும். முதல்லயே பார்த்தோம், ஜெய விஜயர்களின் பிரார்த்தனை பலிக்க வேண்டும். வாழ்க்கை ஊரா பகவானை அழைச்சிட்டு வைகுண்டம் போகும்போது பகவான் தான் அழைச்சிட்டு போறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுட்டா சத்தியமாக்கணும். நாரதர் சொல்லியிருக்காரு, இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இந்திரன்ட்ட. அதை மீறி அந்த குழந்தைக்கு ஒன்றும் மாறிடக்கூடாது. நாரதர் வாக்க சத்தியமாக்கணும். பிரம்மதேவர் என்ன சொன்னார், என்னுடைய படைப்பினால் ஏற்பட்ட எந்த ஜீவராசினாலும் உனக்கு மரணம் நிகழாது. அப்ப அவர் படைச்ச எந்த ஜீவராசினாலும் மரணம் ஏற்படாமல் இருக்கிறான். அதுக்காக பகவானே அவசரமா தன்னுடைய வாக்கு, நான் வந்து உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெயந்தி அப்ப அவரே வந்தாகணும். இது எல்லாத்தையும் விட மிக பிரதானமாக தன் பக்தனான ஸ்ரீ பிரகலாதரின் வாக்கு சத்தியமா என்ன சொன்னார், தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ இந்த தூண்லைய ஹரி தெரிகிறாரேன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் வாக்கு அங்க சத்திய வாக்கமா இல்லையா, அதற்காக அவசரமாக பகவான் ஏற்பட்டவர் அவதாரத்தை எடுக்கிறார். இதில் எப்படி அழைக்கிறோமோ அப்படி வரக்கூடியவர். ஸ்ரீமத் பாகவதத்திலும் சரி, பகவத்கீதையில சொல்லும்போது அழகா சொல்லியிருக்கார், ஏயதாமா பகவத்யந்தே தாம் தைவ பஜாமியம். எப்படி நீ பஜனை பண்றியோ, நீ ராமா நீ பஜனை பாடுனா ராமனா வரப்போறேன், நீ கண்ணான்னு என்ன அழைச்சிருந்தா நான் கண்ணனா வரப்போறேன், நீ வாமனா அழைச்சிருந்தா சின்ன பையனா வரப்போறேன், நீ எப்படி கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப வந்து ஆகவே இவன் கோபமா கூப்பிட்டான், வேஷமா கூப்பிட்டான், ஹரிய கொல்லணும்னு கூப்பிட்டான், ஆனாலும் ஹரின்னு கூப்பிட்டான். அதுதான் நம்ம முக்கியம்.
அதனால அந்த ஹரியே வந்தார், அரியாக வந்தார், சிம்மமாக வந்தார். இதனால் அவர் ஏன் இத்தகைய அவதாரம் எடுத்தார், இவ்வளவு உக்ரம் இதற்காக என்பதற்கான வர்ணனை. இப்படி இத்தகைய ஒரு அவதாரத்தை எடுத்தாலும் அவரை கொஞ்ச நேரம் பார்க்கலாம், பார்க்க எப்படி இருக்காருன்னு. तप्तस्वर्ण सभर्ण भ्रूणगति रुक्षाक्षं सखाकेसर रोखंभ प्रणिभुंबितांबरं हो जीयातवेदं बभुः यात्थव्याप्त महादवी सखमुखं वघोघ्रवल्खन्मः जिह्वानिर्गम हृष्यमानस्मः दंष्ट्रायु घोषामरं. அவருடைய தேகம் உருக்கிய தங்கம் போல் இருந்ததாம், பளபளன்னு நின்றாராம் சுவாமி. அவருடைய கண்கள்ல இருந்து அனல் கக்கிண்டு வளர்தான், அக்னி ஜுவால பெருகிறதாம். எல்லா திக்குகளிலும் கோபத்தோட கண்கள் சுத்தின்னு இருக்கான். ஒரு பிடரி மயிர்கள் சிங்கத்தில் இருக்கும் இல்லையா, அந்த பிடரி மயிர்கள் அப்படி ஆடுதான். அந்த மயிர் ஆடும் பொழுது அதற்கு பின்னாடிதான் அந்த அகண்ட பிரம்மாண்டமே தெரிகிறதாம், ஆகாசமே தெரிகிறதாம். அவ்வளவு பெரிய வேகமானவருக்கு அவருடைய திருவாயை அப்படி திறக்கிறாராம் சுவாமி கர்ஜிக்க. திறக்கும் பொழுது அந்த வாயே ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கான். அந்த வாய்க்குள்ளேயே அகண்ட பிரம்மாண்டமும் அடங்கிடும் போல இருக்கான். அவ்வளவு பெரிய வாயானவருக்கு அந்த வாயை திறக்கும் பொழுது நாக்கு அப்படி வெளியில வந்து ஆடுறதா. அந்த நாக்கு கத்தி மாதிரி கூர்மையா இருந்ததாம். பட்டவாடெல்லாம் காயப்படுத்தி கொன்றுவிடும் கத்தியை போடுகிறதாம். அப்படி வாயை திறந்தால் மேலையும் கீழையும் திட்டி பற்கள் கோரமா தெரிஞ்சிடாம். திட்டி பற்கள் மிக மிக பெரியதாக, மிக கொடூரமானதாக, மலையிலேயே பிடுங்கி போடும் அளவுக்கு இருந்ததாம். அப்படி இருக்கும் இந்த சரீரம் என்றென்றும் சிறந்து விளங்கட்டும், என்றென்றும் வெற்றி பெறட்டும். भगवान प्रातिष्ठिकाय पट्टद्रि उत्सर्गपरिभंग भीषणहनं तस्स्थलीयस्तर ह्रीवं वीरघोषघोषधनः क्रूरां सुघोरोद्भरं व्योमोलङ्घि घनागनोपमगन प्रध्वान निर्धावित स्पर्धालो प्रकरं नमामि भवतः अन्नारसिंहं बभुः. இன்னமும் வர்ணனை தொடர்கிறது. அவருடைய கர்ஜிச்சார்னு சொன்னோம் இல்லையா, வாயதான சொன்னார், பண்டதான சொன்னார். அவர் கர்ஜிக்கும் பொழுது இந்த ரெண்டு பக்கமும் சதைகள் தெரியறதாம். அவ்வளவு அக்யூரேட்டா பார்க்கிறார் பட்டத்துக்கு குருவாயூர்ல. அந்த ரெண்டு சதைகள் ரெண்டு பக்கமும் அப்படி மடிச்சு மடிச்சு நீட்டிக்கிறாராம் சுவாமி. வாயை திறக்கும் பொழுது மிகவும் பயங்கரமானதாக அந்த மடிப்பு சடை இருந்ததாம். அப்படி வாயை திறந்த வாய்க்குள்ள அந்த மேல் வாய் கட்ட விருந்திராம் சுவாமிக்கு. அதற்கு கீழே கழுத்து இருந்துதான், கட்டையா இருந்ததாம், குட்டையா இருந்ததாம், இடையில் பெருத்ததா இருந்ததாம். ஒரு சிங்கத்துக்கு எப்படி இருக்குமோ அதை போலவே சுவாமி அங்க காட்சி கொடுக்கிறார். அவருக்கு எத்தனை கரங்கள், நூற்றுக்கணக்கான கரங்கள் அவர் இருந்ததாம். ஒவ்வொரு கரத்திலிருந்தும் நீண்ட விரல்கள் இருந்ததாம். அந்த விரல்களின் முனையில் மிக மிக கூர்மையான நகங்கள், அந்த நகங்களின் பிரகாசமே கண்ணமறைக்கலாம். அவ்வளவு பயங்கரமாக இருந்த அந்த சுவாமி 100 கரங்களையும் அப்படி தூக்கிட்டு ஒரு சிம்ம நாதம் பண்ணாராம். அந்த சிம்ம நாதத்தை கேட்டதும் கீழ புவனங்களும் அப்படி நடுங்கி போய் ஆடி போயிருந்தான். அப்பேற்பட்ட நரசிம்ம சுவாமி பக்தர்களை இதுதான் காப்பாற்ற வேண்டும் பட்டத்தை வேண்டிட்டு இப்போ ஹிரண்யகசிபு நரசிம்மரை எப்படி தாக்கறான்னு சொல்றார். ஹிரண்யகசிபு இப்போ பார்த்துட்டான், அவனுக்கு என்னமோ தெரிஞ்சு போச்சு. இந்த தூண்ல இருந்து வந்திருப்பவர் அந்த மாயாவி ஹரிதான், என்னை பயன்படுத்துறதுக்காக இப்படி ஒரு உருவத்தை அவர் எடுத்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாருக்கும் பயம், அகில புவனங்களும் பயப்படுது. ஆனால் இந்த முட்டாள் ஹிரண்யகசிபு பயப்படவில்லை பட்டது. அவனுக்கு இப்ப கோபம் ஜாஸ்தியாச்சா. அது என்ன கோபம்? இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம, எனக்கு தெரியாம என்னுடைய ஆத்துல அதுவும் ஒரு தூள்ல ஒழிஞ்சிட்டு இருக்கானே இந்த ஹரி. அவனுக்கு அந்த கோபம். எனக்கு வாடகை தரல, எனக்கு அட்வான்ஸ் தரல, எதுவுமே கொடுக்காம என் வீட்டுல அவன் எப்ப வந்து ஒழிஞ்சிட்டாங்கிற கோபத்தில் அந்த ஹரியை தாக்குறதுக்காக போனானா. போறவன் சும்மா போல ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு பகவான குத்தத்துக்கு போனான். பகவான் அப்படி பார்த்தாரான். அவன் அப்படி கிட்ட வந்ததுமே இடது கையை பிடிச்சிட்டு அவன் தூக்கிட்டான். அவனை தூக்கும் பொழுது எப்படியோ நழுவி கீழே வந்து விழுந்து அப்படி உருண்டு போறானா. போன தைரியத்துல அவன் கத்தி நழுவி போயிட்டான். சரி, கத்தி தான் போறது, இதுதான் கதை இருக்கே. கதையை எங்க உருவிட்டு ஹரியை அடிக்கிறதுக்காக ஓடி வரான் சுவாமி, அடிக்கிறதுக்காக. பகவான் அப்படி பார்த்தா என்னையால அடிக்க வர அந்த ஆத்திரத்தில் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அது கூட உணராமல் அந்த பெரிய குரோதத்தால் யார்கிட்ட மோதலாம்ங்கிறதையே மறந்துட்டு மோதலாம். இப்போ
கோபத்தில் போகும்போது மறுபடியும் ஒரு குழந்தையை தூக்குற மாதிரி தூக்கிடுறார் சுவாமி. அப்படி தூக்கினதும் அவன் மறுபடியும் நழுவி அப்படி ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து மறுபடியும் உருண்டு போயிட்டான். இப்போ கதையும் தவறி போயிட்டு இப்போ என்ன பண்றது? அவன் மல்யுத்தத்துக்கு என்னாச்சே, மல்யுத்த திறமையெல்லாம் காமிச்சுட்டு நரசிம்மரை முஷ்டியால குத்த போனான். இப்போ எல்லாரும் கேட்கலாம், எதற்காக இவ்வளவு நேரம், ஏன் சுவாமி வெயிட் பண்ற, ஏன் காத்துட்டு இருக்கணும்? ஏன்னா 2 விஷயம் இருக்கு விஷயத்தை சொல்றார். முதல் விஷயம், பிரம்மதேவத்தை கொடுத்த வரம் என்ன? பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் சந்தியா காலத்துல தான் மரணம் ஏற்பட வேண்டும். அந்த சந்தியா காலம் வரும் வரை அப்படி பார்த்து இருக்கார் சுவாமி. அதுவும் பிரதானமாக இவன் என்னுடைய பக்தன், எனக்கு வைகுண்டத்துல கொண்டு பண்ணவன் இவன். இவன் என்னென்ன திறமையெல்லாம் கத்துட்டு இருக்கான் பூலோகத்துல. சத்த நாடி பார்ப்போமே, ஆடு ராஜா ஆடுற வரைக்கும் ஆடுன்னு சுவாமி பார்த்தாராம். அப்படி மல்யுத்த திறமையெல்லாம் காமிச்சுட்டு அப்படி பகவான முஷ்டியால குத்த போனானா. இப்ப சந்தியா காலம் வந்தத பகவான் பார்த்துட்டு இரண்யகசிபு அப்படி கையை பிடிச்சு தூக்கிட்டாராம் பகவான். இம்முறை நழுவவே விடாமல் தன் பக்தனை அப்படி கெட்டியா பிடிச்சு தூக்கிடுறார் சுவாமி. தூக்கிட்டு என்ன பண்றார்? ஆத்து வாசலுக்கு வந்து சபைக்கு உள்ளும் இல்லாமல் அரண்மனைக்கு வெளியிலும் இல்லாமல் ஆத்து வாசலுக்கு வரார். ராம்யந்தம் திதி ஜாதமம் புனரபி ப்ரோத்ருக்ய தோத்யம் ஜவா துவாரே தோயுதே நிபாக்ய நகரான் யக்காய வக்ஷோ புவி நிர்பிந்தம் அதிபர்வஹர் பரகலத் ரக்தாம்புவத்ஸவம் காயம் காயமுதைரயோ பகுஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான். திருநகசிபு அப்படி தூக்கிட்டு வந்து அவனுடைய காலம் உணர்ந்த பகவான் அவனுடைய சபைக்கு வாசல்ல வந்து அவன் வச்சுட்டு அவர் அமர்ந்துட்டு அவர் மடியில அவனை வச்சுக்கிறார். பெரிய பெரிய பக்தர்களுக்கு கூட கிடைக்காத அந்த பாக்கியம் திருநகசிபு கிடைக்கிறதுக்கு பகவான் மடியில ஏறி படுத்துறார். இப்ப சுவாமி என்ன செய்யறார்? அவனுடைய ஒரு கரத்தால் அவனை பிடிச்சிட்டு மறு கரத்தால் மார்பு பிரதேசத்தில் நகங்களை வச்சுட்டு அவருடைய குடல் வரைக்கும் இழுத்துட்டே வரலாம். அப்படி இழுத்துட்டு வரும்போது ரத்தம் பொங்கி ஆறா வெளில வரதான், தகிச்சுட்டே வரதான். அந்த ரத்தம் மகா பாபியின் ரத்தம் இல்லையா? ரத்தத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் அதர்ம காரியத்தை பத்தியே சிந்திச்சுட்டு, அநியாய காரியங்களை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கு. அந்த ரத்தம் அப்படி பொங்கி வருது. அந்த ரத்தம் கூட பூமியில பட்ட பூலோகத்துக்கு பாரம், பூலோகத்துக்கே ஆயமாயின்னு அந்த ரத்தத்தை உற்சாகமாக பருகிறார் சுவாமி. இப்படி அந்த பரமேஸ்வரன் பார்க்கடல கடையும் பொழுது வந்த ஆலகால விஷத்தை பருகினாரோ, பூலோக வாசிகள் நன்னா இருக்கணும்னு பருகி நீலகண்டனாக ஆனாரோ, அதே போல் நரசிம்ம சுவாமி அந்த ரத்தத்தை உற்சாகத்தோட பருகிறார். இதற்கு என்ன காரணம்? அவனுக்கு பகலிலோ இரவிலோ மரணம் ஏற்படக்கூடாது. சந்தியா காலத்துல வந்திருக்கார். ஆத்துக்குள்ளேயோ ஆத்துக்கு வெளியிலோ மரணம் ஏற்படக்கூடாது. வாசப்படியில அவனை வச்சுக்கிறார். மனிதர்கள், தேவர்கள், மிருகங்கள், அசுரர்களால் மரணம் ஏற்படக்கூடாது. பகவான் இரண்டுமே இல்லாமல் நர சிம்மமாக வருகிறார். பிரம்மதேவர் சிருஷ்டித்த யாராலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பிரம்மதேவரால் படைக்கப்படாமல் தானாகவே அவதாரம் எடுத்துட்டு ஸ்வயம்பு நரசிம்மராக வருகிறார். பூமியிலோ ஆகாயத்திலோ மரணம் ஏற்படாமல் தன் மடியில வச்சுட்டு அவருக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். உயிருள்ள வஸ்து, உயிரற்ற வஸ்து, இதனாலும் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரமாட்டான். நகங்கள்னு சொல்றோம். நகங்கள் வெட்ட வெட்ட வளராது. நகங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவுதான் வெட்டினாலும் நமக்கு வலியே தெரியல, சோனையே இல்லாம. அப்ப நகங்களுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லலாம். ஆக பகவான் நகங்களை பிரயோகப்படுத்துகிறார். இப்படி தான் படைத்த பிரம்மதேவர் எத்தனை வரங்களை கொடுத்தாரோ அதுதான் முக்கியம். பிரம்மதேவர் எத்தனை வரங்களை கொடுத்தாலும் அத்தனை வரங்களும் சற்று மாறாமல் பகவான் வந்தார். ரைட்டு, பிரம்மதேவரை படைத்ததே அவர்தான். அப்போ பிரம்மதேவர் கொடுத்த வரங்களை அவரால் மீறவும் முடியும். ஆனால் பகவானும் அதை விரும்பவில்லை. சட்டத்திற்கு விரோதமாக அந்த சுவாமியே செயல்பட மாட்டார். தர்மத்திற்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட அவதாரம் ஸ்ரீ நரசிம்மர். இப்படி வந்து ஹிரண்யகசிபுவை மிக கொடூரமாக வதம் செய்கிறார். அப்படி வதம் செய்ததும் சுவாமியின் கோபம் இன்னும் தணியவே இல்லையாம். எல்லா பக்கமும் பார்க்கிறார். பாய்ந்து பாய்ந்து ஓடுறார் சுவாமி. ஜத்வாகம் ஹதமாஷுரக்த லஹரி சிக்கவன்னமத்வர்ஷ்மணி தத்யத்ய சமஸ்ததைத்ய படலி சாபாத்யமானே த்வயி காம்ய பூமி கம்பிதாம் புடிகுலம் யாரோட சைலோத்பரம் ப்ரோத்சர்பத் அச்சரம் சராச்சரமோ துஸ்தாம் அவஸ்தாம் ததௌ. சுவாமி பார்க்கிறார் எல்லா பக்கமும். அடுத்து
அடுத்து யார் இருக்கான்னு பாக்குற அசுர கூட்டமே ஒரு கண்ணுக்கு தென்படுறது. இரண்யகசிபு உயிரற்ற தேகத்தை எடுத்து அப்படி சுத்தி வீசி எரிஞ்சார். பல மைல்களுக்கு அப்பால் போய் இந்த தேகம் வெறும் தேகம் பறந்து விழுந்ததான். சுவாமி பார்த்து அந்த இடத்திலிருந்து பாய்ந்து போய் அசுர கூட்டங்களே கடித்து சாப்பிடுறார். பயங்கரமாக வெளிக்கொண்டு அதை கடித்து அவர் அசுரர்களை தின்னும் பொழுது அந்த சத்தம் கரடு முரட அந்த பக்கத்தில் இருந்து தென்படும் அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு நட்சத்திரங்கள் முதிர்ந்து பூலோகத்தில் விழுந்ததாம். அவ்வளவு பயங்கரமான சத்தம் அது. மலைகள் நடுநடுங்கி போச்சான். மலையின் உச்சிகள் எல்லாம் இடறி கடல்ல வந்து விழுந்ததாம். கடலில் விழுந்த வேகத்தினால் கடல் அலைகள் மலைகளை விட வேகமாக எழுப்பிட்டான். கடல்களே சுழன்று விட்டதாம். சுவாமியின் கோபம் தாங்காமல் கடலே தகிக்கலாம். பூமி பயந்து போய் வேகமாக சுற்றுகிறதாம். பூமியோட அந்த ரொட்டேஷன் ரெவல்யூஷன் சொல்றோம் இல்லையா, இன்னும் வேகமாக ஆறுது. இல்ல நடுக்கமே ஏற்படுறது. பகவானின் கோபத்தை யாராலையுமே தாங்கிக் கொள்ள இயலவில்லை. இப்போ பகவானின் கோபத்தை தனித்தானே, அதற்கு என்ன செய்யறது? எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு உரத்த சிம்மநாதம் கேட்குதாம் அந்த இடத்திலிருந்து. அந்த சிம்மநாதம் எத்தகையது அப்படின்னா, அந்த சத்தம் அனைத்து உலகங்களிலும் எதிரொலித்தது. அனைத்து ஜீவராசிகளின் காதலையும் அந்த சத்தம் கேட்கலாம். அது எப்படி இருந்ததுன்னா, எங்கெல்லாம் அதர்மம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் நான் வந்து அதர்மத்தை அழித்தே தீருவேன் என்று சுவாமி சத்தியம் செய்வது போல் அந்த சிம்மநாதம் இருந்ததாம். மேலும் அந்த சத்தம் எப்படி இருந்ததா, என் கண்களுக்கு தெரியாமல் எந்த உலகத்திலும் எந்த காரியமும் நிகழாது, அனைத்தும் நானே, அனைத்தையும் படைத்தவனும் நானே சுவாமி தன் பக்தர்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தது போல் ஒரு சிம்மநாதம் செய்து அப்படி எகிரி குதிச்சு போய் அந்த சபையின் நடுவே இருக்கும் சிம்மாசனத்தில் போய் அமர்ந்தார் சுவாமி. அவர் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு காலை அப்படி மேல வச்சுட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு அடுத்து இன்னும் யார் இருக்கே அப்படின்னு பார்க்கற மாதிரி பார்த்தாராம். தலையை திருப்பி கண்களை சுத்திட்டு அப்ப பெருமூச்சு விட்டாராம். அந்த பெருமூச்சினால் அந்த இடமே தகிச்சு போனாராம். அவ்வளவு கோபத்தில் இருக்கார். இப்ப சுவாமியுடைய கோபத்தை எப்படி தணிக்கிறது எல்லாரும் யோசிக்கிறா. தாவன் மாம்சபாக்கரால வகுஷம் ரோராந்தமாலாதரம் ஸ்வாமத்யே சபமித்தரோஷம் மல்லம் துர்வாரவம் அப்யேதும் நசாக கோபி புவனே ரோரே ஸ்திதா வீரவஹ சர்வே சர்வதிரிஞ்சவாசவம் காஹ தத்யேகமஸ்தோஷதா. சபையின் நடுவே சுவாமி அமர்ந்து அப்படி கர்ஜிக்கும் பொழுது எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா சுவாமி எப்படி இருக்காரு, சுவாமியுடைய முகத்தை ஆரம்பிச்சு தேகம் முழுக்க கொழுப்பு ஒட்டின்னு இருக்கான். ராட்சசாவுடைய கொழுப்பு அப்படி ரத்தம் சொட்டின்னு இருக்கான். அப்படி கொடிய குடல்கள் நரம்புகள் எல்லாம் எடுத்து மாலையா போட்டு இருக்காராம். செக்கச்சவே அக்னி ஜுவாலை போல இருக்காராம் சுவாமி. இந்த சுவாமிகிட்ட போய் யார் ஒரு கோபத்தை குறைக்கிறது? பிரம்மதேவர் ஓரமா நினைச்சு சுத்தி பாடுறார். அப்படி அவர் சுத்தி பாடிட்டே இருக்கார். சுவாமி பாப்பாருன்னு சுவாமி இன்னும் கோபம் தான் காட்டுறாரு. பேசாம இருக்கையான்னு கேட்போம். அது மாதிரி சுவாமி கோபம் வருது. என்ன பண்றது தெரியல. அடுத்து சர்வேஸ்வரன் வந்து ஸ்துதி பாடுறார், சிவஸ்துதி. அந்த ஸ்துதிக்கும் சுவாமி இறங்கி வரவில்லை. தேவேந்திரன் ஸ்துதி பாடுகிறான், தேவர்கள் இறங்குகிறார்கள். ரிஷிகள், பித்ருக்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதர்கள், யக்ஷர்கள், கிம்புருஷர்கள், வைகாலிகர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் வந்து சுவாமி ஸ்துதி பாடுறாங்க. இவ்வளவு பாடின ஸ்துதி ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. சிவஸ்துதி இருக்கு. பரமேஸ்வரனா என்ன ஸ்துதி பாடினார்? எந்த ஸ்துதி பாடியும் பகவானின் கோபம் குறையும். இப்போ பிரம்மதேவர் ஐடியா பண்ணார், பேசாம வைகுண்டத்துக்கு மகாலட்சுமி கூட்டின்னு வந்துடுவோம். மகாலட்சுமியை பார்த்தா சுவாமியுடைய கோபம் குறைஞ்சிடும். எப்படின்னா, ஆபீஸ்ல இருந்து வர மாமா கோபமா அது வராது. அந்த கோபத்தை ஆத்துல காட்டலாம்னா முடியாது. ஏன்னா மாமி அதோட கோபமா இருக்கும். இப்போ கோபத்தை காமிச்சா கிடைக்க வேண்டிய காப்பி கிடைக்காம கோபமே இருந்தாலும் கோபம் வராத மாதிரி காப்பி கொடுப்போம். அது மாதிரி நரசிம்மரை நினைச்சுட்டு பிரம்மதேவர் மகாலட்சுமி அவரை தூரன்னு பார்த்தாரா, யாரு மாட்டுக்காரதான் இவ்வளவு பயங்கரமா இருக்காரு, இவர்கிட்ட நான் வரவே மாட்டேன்னு ஓரமா ஒதுங்கி போயிட்டான். மகாலட்சுமியாலேயே கோபத்தை அடக்குவது, யார் இவர் கோபத்தை அடக்குவது, இவரை எப்படி சாந்தப்படுத்துவது யோசிச்சார். பக்த பிரகலாதருக்கு அழைச்சிட்டு வரா.
பிரகலாத நட்சத்திரம் அப்படி சுவாமி முன்னாடி கொடுக்கிற பிரகலாதர் அப்படி கண்களை மூடிட்டு அப்படி பகவானை பார்க்கிற பயம் பிரகலாதர். பகவான் ரொம்ப பயங்கரமா இருந்தார் இல்லையா? அப்படி கண்களை மூடிட்டு சுவாமியை பார்க்கும் பொழுது பிரகலாதரை பார்த்ததுமே இவருடைய கோபம் அப்படியே குறையாது. அன்னை மகாலட்சுமி தேவியால் கூட குறையாத கோபம் தன் பக்தனை பார்த்ததும் பகவான் பகவான் 1000 கரங்கள் கொண்ட பகவான் அதை எடுத்து அன்போட பிரகலாதனுடைய சிரசில வச்சார். காருண்ய மாறாப்புதாங்கிற பக்ததி அப்படி வச்சதுமே சிரித்து போயிடாராம் பிரகலாதன். சிரித்து போனதும் பகவான் அப்படி ஆனந்த வாஷ்பத்தோட பகவானுக்கு ஆனந்த வாஷ்பம் குழந்தை அப்படி பார்த்தாரா, என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். பிரகலாதர் பாடிய அந்த ஸ்துதி, பிரகலாத ஸ்துதி அப்படின்னு 43 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை முடிவு செய்யும் போது பிரகலாதர் சொல்ற, யார் உங்களை வேண்டினாலும் அவர்களுடைய பயம் காணாம போயிடணும், அவர்களின் பயத்தை குறைக்கும் நரசிம்மா உனக்கு நமஸ்காரம். எந்த பக்தன் பயத்தோடு பகவானை பார்த்தாலும் பகவானை நினைச்சாலும் அந்த பயம் சூரியனை கண்ட பனி போல் கரைந்து. அதுதான் நரசிம்மர் கொடுத்த அனுகிரகம். என்ன வர வேண்டும்னு கேட்கும் பொழுது, லக்ஷ்மண கோவிந்த விஷ்ணு முராரே ஹரே நாத நாராயணேதி யதா ஸ்மரிஷ்யாமி பக்த்யா பவந்தம் ததம் மேதயா சீல தேவாசீல. ஆதிசங்கர் பகவத்பாதால் விஷ்ணு புஜங்க பரியாரி ஸ்லோகத்துல சொல்லும் போது சொல்ற, அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் விஷ்ணு முராரே ஹரே நாதா நாராயணா, இந்த 8 நாமத்தை என் வாழ்க்கையில நான் மறக்கவே கூடாது, அப்பேற்பட்ட வரத்தை கொடுங்கோ வெங்கடேஷான்னு கேட்கிறார் வெங்கடேஷ பெருமாள் ஆதிசங்கர் பகவத்பாதால். அதே போல் பக்த பிரகலாதரும், சுவாமி உங்க நாமத்தை நான் நினைச்சுட்டே இருக்கேன், உங்க நாமத்தை நான் என்னென்னைக்கும் மறவாமல் இருக்கும் வரம் வேண்டும். பொன் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், தைரியம் வேணும், ஆரோக்கியம் வேணும், எதுவும் பகவான் சிரிச்சார். இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு பயம் வந்துருக்கு. 5 வயசான குழந்தை இல்லையா? சுவாமியே வரம் வேணுமா, எடுத்துக்கோன்னு கேட்கிறார். நாம அந்த வரத்தை எடுத்துக்கலாம், பகவானுக்கு ஒருவேளை கோபம் வந்துடுமோ, நாம அதிகபட்சங்கின்னு பகவான் நினைச்சிடுவாரோ அந்த குழந்தை யோசிச்சுட்டு, சுவாமி எங்க அப்பா எனக்கும் நிறைய தப்பு பண்ணிட்டான், நோக்கும் நிறைய தப்பு பண்ணிட்டான், அதனால எங்க அப்பாவை தயவு செஞ்சு நரகத்துல போட்டு மாட்டிடார்கள், அவருக்கும் வைத்து கேட்டார். அப்போ பகவான் இன்னமும் சிரிச்சாராம், சத்தம் சிரிச்சுட்டு சொன்னாராம், பிரகலாதா உன்னை போல ஒரு குழந்தையை பெற்று எடுத்ததுனால உன் தகப்பனுக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரையிலேயே 21 தலைமுறையை சார்ந்தவர்களுக்கும் வைகுண்ட பதவி கிடைச்சாச்சு. ஆக ஒருவர் குலத்தில் ஒருவர் நாராயண நாமத்தை சொன்னதுனால 21 பேருக்கு மோட்சம் கிடைக்கிறது. நாம் அத்துணை பேரும் நாராயண நாமத்தை சொல்லும் பொழுது பூலோகமே வைகுண்டமாக மாறும் என்பது சந்தேகமே கிடையாது இல்லையா? தஸ்மாத் தியாமே பூயே புரந்தரா துஸ்தராதகா சொல்ற, அப்பாவுக்கு நரகம் கிடைச்சிடக்கூடாதுன்னு கேட்க 21 பேருக்கு வைகுண்ட வரை கிடைச்சாச்சேன்னு பகவான் சொல்லிட்டு அந்த ஆசனத்திலேயே அமர்ந்து இருக்காராம் சுவாமி. இன்னும் எழுந்து கிடையாது. 2 காரணம் இருக்கலாம். முதல்ல கோபமா இருந்த பொழுது இந்த ஆசனத்துல அமர்ந்துதான் இந்த இரண்யகசிபுவுக்கு அட்டகாசம்னா, அப்படி இந்த ஆசனத்துல என்னதான் இருக்கு பார்த்துக்குவோமே என்ற தோரணையில் சுவாமி அமர்ந்திருந்தாலும் அது உள் அர்த்தம் என்ன என்றால், இந்த ஆசனத்தில் சிம்மாசனத்தில் அடுத்த அமரம் போறது யார்? பக்தனான குழந்தை பிரகலாதன். இந்த மகா பாவியான இரண்யகசிபு அமர்ந்து அசுத்தமாக்கிட்டானே, இதை நாமும் அமர்ந்து பவித்திரமாக்க வேண்டும்னு பகவான் அந்த ஆசனத்தை அமர்ந்திருந்தார். அப்படி அந்த ஆசனத்தில் அமர்ந்து இரண்யகசிபுவின் புதல்வனாக இருந்தாலும் பாகவதனாக இருந்ததால் பிரகலாதனுக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுத்து தன் நாமத்தையே ஸ்மரணம் அடைந்திருந்ததால் என்னென்ன கேட்கிறாரோ 14 செல்வங்களையும் அவருக்கு பகவானை கொடுத்து அவரை பூலோகத்துக்கு அரசனாக்கி அசுரர்களை வேந்தராக்கி கர்மப்படி அவரை அமர்த்தியும் வைக்கிறார் சுவாமி. இது எல்லாத்தையும் கிருதயுகத்திலிருந்து பார்க்கிற யாரு? கலியுகத்தில் இருக்கிற பட்டது. இப்போ குருவாயூர்ல தான் ஆரம்பிச்சோம் எல்லாத்தையும், திரும்பி குருவாயூருக்கு வரணுமா இல்லையா? இங்கிருந்து அப்படி பார்த்துட்டு சொல்ற, சுவாமி இந்த நரசிம்ம அவதாரமே ஒரு நடிப்பு தானே அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்கிறாங்க?
एवं नापित रौद्र चेष्टित विभो श्रीथापनीयाभिध श्रुत्यन्त स्फुट जित्त सर्वमहिमन् अत्यन्त शुद्धा कृते तद्धार्यं निखिलोत्तरं पुनरहो कस्त्वां परो लङ्घये प्रह्लाद प्रिय हे मरुत्पुरपते सर्वामया पाहि माम्. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றோம் இல்லையா? அது நம்ம என்ன சொல்றோம்? அவிகாராய சுத்தாய வித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வ விஷ்ணவே. அவிகாரம் விகாரம் இல்லாதவர். விகாரம்னா மாறுதலுக்கு உட்பட்டவர்கள். நாம் விகாரத்துக்கு உட்பட்டவர்கள். இது சிரிச்சுட்டே இருக்கோம், திடீர்னு கோபப்படுவோம், திடீர்னு தூங்கிடுவோம், பேசுறதுக்கு போர் வச்சா நிறைய தூங்கிடுவோம். இது மாதிரி அந்தந்த சமயத்தில் ஒவ்வொரு மாற்றம் இருந்தே இருக்கும். குழந்தையா இருப்போம், இளைஞனா மாறுவோம், வயதாகும், நிறைய வரும். ஆனால் எந்த விகாரத்திற்கும் முற்படாதவரையால் அந்த பரம்பரை. அப்பேற்பட்ட உங்களுக்கு கோபம் வருமா சுவாமி? அப்படியும் உங்களுக்கு கோபம் வந்தது அப்படின்னா அது ஒரு நடிப்பு. இந்த பூர்வவாசிகள் தர்மம்னா என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பக்தினா என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பகவன் நாமாவின் மகிமை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி கூப்பிட்டாலும் நான் வருவேன். நீ என்ன ஒரு மட்டமான வஸ்துவா நினைச்சு கூப்பிட்டா நான் ஒரு பன்றியாக வருவேன். நீ என்னை ஒரு மிக விகாரமான ஒரு விரோதியாக நினைச்சு கூப்பிட்டா நரசிம்மனாக வருவேன். நீ பிராமணர்களுக்கு தானம் செய்யறவனா நினைச்சிட்டு நீ பகவானை பார்த்தனா ராமனாக நான் வருவேன். அரசனாக நீ நினைச்சுன்னா ராமனாக வருவேன். அவ்வளவுதான். எப்படி கூப்பிட்டாலும் நான் வருவேன். பக்தியா கூப்பிட்டா பக்தியா வருவேன், கோபமா கூப்பிட்டா கோபமா வருவேன். அவ்வளவுதான் என்பதை பகவான் எவ்வளவு அழகாக இந்த நரசிம்ம சரித்திரத்தில் நரசிம்ம அவதாரத்தை எடுத்து சொல்றார். பட்டதிரியை உங்களுக்கு கோபம் வருமா? நிர்குணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிரஹலாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயா பாஹிமா அப்படின்னு சொல்லி நிறைவு பண்றார். சுவாமி தலையாட்டு சகத்துக்கும் பகவான் தலையாட்டுவார். தலையாட்டல இவ்வளவு ஒரு வைபவமா சொல்லியிருக்கார். ஏன் பகவான் தலையாட்டல? என்ன சொன்னார்? பிரஹலாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயா பாஹிமா. பிரஹலாதனுக்கு பிரியமான ஹே ஸ்ரீ குருவாயூரப்பா, இந்த லோகங்களிலிருந்து பாகலோகத்திலிருந்து காப்பாற்றப்பா. பகவான் அப்படி பார்த்து சும்மா இருந்தான், எதுவுமே பண்ணலையா. சத்த நாளி கழிச்சு உள்ள இருந்து ஒரு குழந்தையோட குரல் கேட்கலாம். சின்ன குழந்தையோட குரல் கேட்கலாம். பட்டேலி, ஞான் பிரகலாதனுக்கு மாத்திரம் பிரேமானவன் அல்ல, பக்தாள் எல்லாருக்கும் பிரேமானவனான் அப்படின்னா பகவான். அப்ப ஆனந்த கண்ணீரோட நாராயண பட்டதிரி பிரகலாத பிரியஹேங்கிறத மாற்றி பக்தா பிரியஹே மருத்புரபதே சர்வாமயா பாஹிமா. எல்லா பக்தர்களுக்கும் வாத்சல்யமான ஹே ஸ்ரீ குருவாயூரப்பா, எங்க எல்லாரையும் காப்பாத்து. இத்தகைய மிக மிக வைபவமான அற்புதமான ஸ்ரீ நரசிம்ம சரித்திரத்தை யார் ஒருவர் கேட்கிறாளோ, முதல்ல கேட்கிறவா சிரவணம் தான் முதல்ல வருது. யார் ஒருவர் கேட்கிறாளோ, யார் அதை படிக்கிறாளோ, யார் அதை வாசிக்கிறாளோ, ஏன் யார் அதை நினைச்சுக்கிறாளோ அவருடைய ஹிருதயத்தில் என்றென்றும் பயமே குடிகொள்ளாது. அஜ்ஞாத்வதே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாஹ ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோதரமதிகதரம் ஸ்வத்ப்ரசாதாய பூயாத். வேதா நாராயணீயம் ஸ்ருதிஷு ச ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன ஸ்பீதம் லீலாவதாரைஹி இதமிஹ குருதா ஆயுராரோக்ய சௌக்யம். ஸ்பீதம் லீலாவதாரைஹி இதமிஹ குருதா ஆயுராரோக்ய சௌக்யம். யார் அந்த பகவானை மனதாலும் உடலாலும் வேண்டிக் கொள்கிறார்களோ, என்னென்ன கைங்கரிய முடியுமோ அதை செய்கிறார்களோ, அது குருவாயூரப்பனாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ நரசிம்ம சுவாமியாக இருந்தாலும் சரி, பகவானுக்கு யார் ஒருவர் கைங்கரியம் செய்தாலும், பகவானை யார் பேசினாலும் பாடினாலும் அதை ஆனந்தத்தோடு ஆனந்த கண்ணீரோடு யார் ஒருவர் கேட்கிறார்கள் சொல்றான். கேட்கும் போது யாருக்கு கண்கள் சொட்டாவது கண்ணீர் வருதோ ஆதியோடு சொல்லியிருக்க அவளுக்கு மோட்சம். ஆக யார் இதை காதால கேட்டாலோ அவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அவர்கள் பகவானவே குருவாயூரப்பா பெருமாளே
எனக்கு கொடுன்னு கேட்க வேண்டாம். பகவான் இறங்கி வந்து அவர்களுக்கு கொடுப்பார். இத்தகைய ஒரு இனிய மாலை பொழுதில் ஸ்ரீ நரசிம்ம சரித்திரத்தை ஸ்ரீ குருவாயூரப்பனின் மூலமாக அவருடைய கடாட்சத்தோடு தங்கள் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டமைக்கு அடியேனுக்கு ஒரு ஆனந்தமான வாய்ப்பினை கொடுத்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜத்தை சார்ந்த அனைவருக்கும் அடியேன் குருசுவாமி ரமண குருசுவாமி வந்திருக்கார். இந்த பெரும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான். அவருக்கும் இதை பொறுமையோடு கேட்டு கழித்த அனைத்து பக்தர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நமஸ்காரங்களை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிந்தா